அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலியமாக ஒருங்கிணைத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஜோதிட ரகசியங்கள் நிகழ்வுல இன்றைய முதல் நிகழ்வாக கடவுள் வாழ்த்து. நமது கடவுள் வாழ்த்தை பாடுவதற்காக வருகை தந்திருக்கும் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா, கடவுள் வாழ்த்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பறை போலும் ஜெயிச்சினை நந்தி மகந்தன்னை ஞான குழந்தினை புந்தியில் வைத்த அடியேன் போற்றுகின்றேனே. ஓம் ஏகதந்தாய வித்மே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தன்ன பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீங் குருப்யோ நமோ நமக. ஓம் ஸ்ரீங் க்ரீங் க்ளீங் க்ளம் கம் கணபதி நமோ நமக. வரவரதா சர்வஜன வசமான நமோ நமக. ஓம் ஸ்ரீங் குருப்யோ நமோ நமக. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம்பிருண்ணே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நவகிரகங்களையும் வணங்கி நமது நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுல முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்குவதற்காக எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாநில இணை செயலாளர் மலர்விழி மேடம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கங்க. இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், இந்த காணொளியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்க பேச இருக்கிறது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக எங்கள் தலைவி கனகாம்பாள் மேடமும் எங்கள் சக தோழிகளும் ராகு கேது பெயர்ச்சியை பத்தி பேசுறோமுங்க. இதுல ராகு மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியா இருக்கிறாருங்க. இதுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எல்லாரும் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம். இத பார்த்து நீங்கள் எல்லாரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேனுங்க. மிக்க நன்றிங்க. நன்றி நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய ஜோதிட ரகசியங்கள் நிகழ்வுல ராகு கேது 2025 நமக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு. 1.5 வருட கிரக பயிற்சி என எல்லாம் குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடம் ஒரு ராசியில இருப்பாரு. அதே போல சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ராசியில 2.5 ஆண்டு காலம் இருப்பாரு. ராகு கேதுக்கள் 1.5 வருடங்கள் அவர் ஒரு ராசியில சஞ்சாரம் பண்ணுவாரு. எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமா வந்தாங்க அப்படின்னா இவர் இடமிருந்து வளமாக வரக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இந்த ராகு கேதுக்கள். அப்படிங்கும் போது இவர்கள் தற்போது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும், மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த 1.5 வருட காலங்கள் எவ்வாறு இருக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை தரும், யாருக்கு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேடம், யாராவது கொஞ்சம் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதேவி மேடம். சரி சரிப்பா, நீங்க கொடுப்பாரு. ஸ்ரீதேவி மேடம் மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் நம்மளை மறந்து மீட் எடுத்துருச்சுன்னா கூட கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தடைகள் இல்லாம இந்த கிரக பயிற்சியோட பலன்களை நாம கேட்க முடியும். அதுல முதலாவதாக நமக்கு மேச ராசியை பற்றி, மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான நன்மைகளையும் மற்றும் எச்சரிக்கையும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி நமது பொள்ளாச்சியிலிருந்து தேன்மொழி மேடம் அஸ்ட்ராலஜர் அவர்கள் வரிய புரிஞ்சிருக்கிறாங்க. மேடம், நீங்க பேசணும். எல்லாத்துக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத்.
ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேதவே நமக. ஓம் நம சிவாய. ஜோதிட ரகசியங்கள் என்ற கருத்தரங்கை ஏற்று நடத்தக்கூடிய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தலைவர் மதிப்புக்குரிய திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர் அன்னபூர்ணி மேடம் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, மற்றும் யூடியூப் நேயர்களுக்கும் இந்த கருத்துரை சிறப்பிக்க வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் மற்றும் ஜோதிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் வணக்கத்தை கூறி வரவேற்கிறேன். என்னோட குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி, தாய் தந்தையர் மற்றும் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என் பேர் தேன்மொழி, பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். மேச ராசிக்கான ராகு கேது பயிற்சி பார்க்கலாம். மேச ராசிக்கான ராகு கேது பாத்தீங்கன்னா விஸ்வாவசு வருடம் மே 18ஆம் தேதி 2025 வைகாசி 4ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆயிருக்குதுங்க. ராகு கேதுனா பாத்தீங்கன்னா அது நிழல் கிரகங்கள். அது எப்பவுமே பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் பாத்தீங்கன்னா மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூலமாக, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வந்து 3ஆம் பாதத்திற்கு பிரவேசிக்கிறாரு. அதே மாதிரி சிம்ம ராசியில அதாவது கன்னி ராசியில இருந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு உத்தர 1ஆம் பாதத்துல பிரவேசிக்கிறாருங்க. சரிங்களா? அதாவது அயன சயன போகஸ்தானத்துல இருந்து மேச ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல பிரவேசிக்கிறாரு. அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கிறாருங்க. இதனால மேச ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மேச ராசி பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆளுமை திறமை படைத்த ஒரு நல்ல ராசி, நிர்வாக திறமை வாய்ந்த ஒரு நல்ல ராசியா எடுத்துக்கலாம். ஏன்னா அங்க சூரிய பகவான் உச்சம் பெறாரு, அது மட்டும் இல்ல சனி பகவான் நீச்சம் பெறாரு. அதனால எப்பவுமே கௌரவமான செயல்கள் செய்யக்கூடியவர். எந்த ஒரு நிர்வாகம் பார்த்தாலும் மிக திறமையாக நிர்வாக திறமை பண்ணக்கூடியவர். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பர், அதாவது அதிகமான கோபத்தை உடையக்கூடியவரும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. சரிங்களா? ஆனாலும் நகைச்சுவையோட பேசக்கூடியவர். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கு அப்படிங்கிற அமைப்புல பாத்தீங்கன்னா நியாயமான அமைப்புல கோபப்படுவாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட மேச ராசிக்கு இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ராகு பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்தானத்துக்கு மேச ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல பிரவேசிக்கிறாருங்க. இப்ப லாபங்கள் பாத்தீங்கன்னா எப்போ தொழில் செஞ்சா மட்டுமே லாபங்கள் வரும். அப்ப அதிகப்படியான ஒரு நல்ல லாபங்கத்தை தரக்கூடிய அமைப்புல தொழில்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வார் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா அதாவது அபிலாஷைகளை கொடுக்கக்கூடியது, அதிக லாபத்தை தரக்கூடிய அமைப்புல ராகு பகவான் இருந்தாலும், அதாவது அது ஒரு நிழல் கிரகம், ஒரு அசுப கிரகமா இருந்தாலும் அது குருவுடைய பார்வை பெற்று மிக சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு குரு மாதிரியே செயல்படக்கூடிய அமைப்புல செயல்படுவாருங்க. அப்போ அதிகமான லாபத்தை தருவாரு, ஒரு நேர்முகமான நல்ல சிந்தனை தருவார். ஏன்னா குருவுடைய பார்வை பெற்ற ராகு பகவான் பின்னோக்கு பார்வையாக பாத்தீங்கன்னா மேச ராசி பாக்குறாருங்க. அப்போ நல்ல சிந்தனை, எப்பவுமே முயற்சி உடையவராகவும் பாசிட்டிவ் எனர்ஜியோட செயல்படக்கூடியவராக மேச ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவான் தன்னுடைய இன்னொரு 3-11 அப்படிங்கிற அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த 2 இடங்களை இருந்தாலும் சரி, இந்த 2 இடங்களை பார்த்தாலும் சரி மிக சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கு பார்வையால் பார்த்தா 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 9ஆம் இடம் பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. குருவுடைய பார்வை வாங்கி பாக்குறதுனால பாத்தீங்கன்னா அதாவது தாய் தந்தையுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி அனைத்து பாகியங்களையும் பெறக்கூடிய அமைப்புல இருக்கும். பாகியம் வந்தாலே பாத்தீங்கன்னா அதாவது நல்ல சுபிட்சமான ஒரு நல்ல வாழ்க்கை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. அந்த மாதிரி ராகு பகவான் குரு மாதிரியே செயல்படுறாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு 6ஆம் இடத்து ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம். நிச்சயமா அவர் கொடுக்கிற ஆன்மீக தன்மையால பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போறது,
நல்ல தான தர்மங்கள் பண்ணுவது அந்த மாதிரி அமைப்புல வந்து செயல்படுவாங்க மேஷ ராசிக்காரங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5வது குழந்தை ஸ்தானம். குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இவரை விட்டு ஒரு தற்காலிகமான பிரிவினை அடிக்கிற அமைப்புல இது படிப்புக்காகவோ ஏதாச்சும் ஒரு வேலைக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா இவரை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லைன்னா தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து தன்னோட சொந்த இருப்பிடத்தை விட்டு குழந்தையோட சேர்ந்து பாத்தீங்கன்னா வேறு மாநிலங்களுக்கு, வேறு நாடுகளுக்கு இல்ல வெளியூர்களுக்கு போய் தங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. அப்போ அதிகமான லாபத்தை தரக்கூடிய அமைப்புல ராகு பகவானும், வெளியூர்கள், வெளிநாடுகள் அந்த அமைப்புல வந்து கேது பகவானும் உதவுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா, கேது பகவான் வந்து சில பிரச்சனையும் தரக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய அ பார்வையில வந்து துலா ராசியையும் பார்க்கறனால, தன்னுடைய கணவர் அல்லது மனைவி வந்து பாத்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால எப்பயுமே கணவர் அல்லது மனைவி வந்து மதிச்சு, அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு குடுத்து, அவரோட ஹெல்த்த வந்து நம்ம டேக் கேர் பண்ணக்கூடிய அமைப்புல செயல்படணும். ஏன்னா தொழில், வேலை அப்படிங்கிற அமைப்புல ஒரு லாபத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் பார்வை பெற்று மேச ராசியும் பார்க்கறனாலயும், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனாலயும் இப்ப வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி ஃபுல்லா நம்ம கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? பிசினஸ்லயே போகும். அப்ப வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அ மனைவியோ, கணவரையோ மற்றும் குடும்பத்த வந்து சரியா கவனிக்காத முடியாததா இருக்கும். சரிங்களா? அதனால அ தன்னுடைய கணவர் மற்றும் மனைவி வந்து அத டேக் கேர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்புலயும் இருக்கும். அ மேச ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ம் இந்த தேவையில்லாத அபிலாஷைகள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தேவையில்லாத நண்பர்கள். அந்த நண்பர்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதன்படி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லதா, கெட்டதான்னு யோசனை பண்ணி செய்வது மிக சிறப்பு. ஏன்னா, சில நண்பர்கள்னால வாழ்க்கை வந்து மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருக்கறனால, அ நண்பர்களை குறைத்துக் கொள்வது மிக சிறப்புங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைகளையும், குடும்பத்தையும் காப்பது மிக சிறப்பு. தேவையில்லாத அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, செலவிடக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா, அதையெல்லாம் தவிர்த்துட்டு சேவிங்ஸ் அதாவது சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்புல நீங்க சிறந்து விளங்கணும். மேச ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுப செய்திகள் தேடி வரும். திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கும். வெளிநாட்டு வேலைகள் மற்றும் அதிகப்படியான பண வரவுகள், சொத்து சேர்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்களும் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க பிடிச்ச மாரி கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வேலைகள், மற்ற ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புல, பண வரவுடன் வாழக்கூடிய அமைப்புல மேச ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கால் வலி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த மாரி கால் வலி ஏதாச்சும் வந்துன்னா, அந்த கால வந்து பார்த்தீங்கன்னா, கால்களை வந்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அதனால மருத்துவமனை அதாவது டாக்டர கன்சல்ட் பண்ணி, மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவதன் மூலமாக கால் வந்து திடமாக இருக்கும், வலுவாக இருக்குங்க. மேச ராசிக்கு மிக அற்புதமான காலகட்டம். மிக வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமா இருக்குங்க. நன்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி மேடம். மிக சிறப்பு. மேச ராசிக்கு நல்ல ஒரு பலன்கள். ஏன்னா 11ஆம் இடத்துடைய ராகு சுபோகங்கள் அதிகமா குடுப்பாரு. நல்ல பலன்கள் அதிகமா தருவாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம ரிஷப ராசியை பற்றி பேசுவதற்காக பொள்ளாச்சியிலிருந்து மலர்விழி மேடம் அஸ்ட்ராலஜர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. மேடம், ரிஷப ராசி பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ பேச இருக்கிறது வந்து ரிஷப ராசியோட ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பத்தி பேசுறேங்க. இதுல பாத்தீங்கன்னா, கேது வந்து ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துலயும், ராகு வந்து ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துலயும் இப்ப வந்திருக்கிறாங்கங்க. அதாவது கேது வந்து கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும், ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் வந்திருக்காங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க நார்மலாவே ஒரு தாய் மனசோட நடந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ரோஹி நட்சத்திரம் வந்து முழுமையா இருக்கிறதுனால இவங்க கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இவங்க எப்பவும் ஒரு தாய் மனசோடவே நடந்துக்குவாங்க. இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு கேது 4ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, இவங்க குறிப்பா முதல் வேலையா அவங்களோட அம்மாவோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுங்க. அவங்கள அம்மாவுடைய உடல்நிலைய அசால்ட்டா எடுத்துக்காம, எந்த ஒரு நேரத்துல உடம்புக்கு சரியில்லை அப்படின்னாலும் அவங்க உடல்நிலையில கவனம் செலுத்தி பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி சுகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே
கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி ஒவ்வொன்றையும் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு வீடே வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு லாயர்கிட்ட கொடுத்து இதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கா, என்ன பிரச்சனை, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது நீங்க அதை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டை வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இந்த சிம்ம ராசின்னு பார்க்கும்போது மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குமுங்க. இப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துல கேது பயணிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னாலும் நீங்க வந்து அரசாங்க வழியில கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அதாவது வரி கட்டுறது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால அந்த விஷயங்களை நீங்க எப்பவுமே கவனமா கரெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரத்துல அவரு பயணம் பண்ணுவாருங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க வீட்டுல வாழ்க்கை துணையோட எப்போதுமே ஒரு பிரச்சனைகள் இல்லாம கொஞ்சம் நம்ம தள்ளி கொடுத்து போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் கேது பகவான் மக நட்சத்திரத்துல போவாருங்க. அந்த மக நட்சத்திரத்துல போகும்போது நீங்க எல்லா விதமான பிரச்சனைகளிலையும் ரொம்ப கவனமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்னங்க எப்ப பார்த்தாலும் கவனமா நடங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால நம்ம அந்த தாய், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி இடங்கள்ல கவனமா இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமுங்க. அதாவது பின்னாடி வர்றத முன்கூட்டியே சொல்றதுதான் எங்க ஜோதிடர்களான எங்களோட வேலைங்க. அதுக்காக நீங்க வந்து அசால்ட்டா இருந்துராதீங்க அப்படிங்கிறது தான் நாங்க ஒரு தடவைக்கு பல தடவை வற்புறுத்தி கேட்டுக்கிறோமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றாருங்க. அதாவது மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு வர்றாருங்க. இந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வாக்கியப்படி மாறல, இன்னும் 1 வருட காலம் அங்கதான் இருப்பாரு அப்படின்னு ஜோதிடர்களுக்குள்ளேயே பலவிதமான கருத்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்க 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் தொழில் செய்யறதுக்கு அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுடைய ஆசைகளை தூண்டி விடுவாருங்க. அதாவது நீங்க ஒரு கடனை வாங்கி நம்ம தொழிலை கொஞ்சம் விரிவா பண்ணலாம் அப்படின்னு உங்க மனசுல ஒரு சில ஆசைகள் வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இருக்குமுங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது நீங்க லாப சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இது 12ஆம் வீட்டுக்கு இது 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு இது 10ஆம் வீடா வரும்போது அது வந்து விரயமா போயிருதுங்க. அதனால நீங்க வந்து தொழில்ல ரொம்ப கவனமா செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் அவிட்டம் அதுலயும் அப்படித்தானுங்க. அதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்க அகலக்கால் வைக்காம இருக்கிறத வச்சு கடன் ஓரளவுக்கு ரொம்ப கடனெல்லாம் வாங்கி போட்டு சிக்கிக்க கூடாதுங்க. அதைத்தான் நாங்க ஒரு தடவைக்கு பல தடவை கேட்டுக்கிறோம். ரொம்ப கடன் வாங்கி சிக்கிராம இருக்கிற தொழில அதே மாதிரி கொண்டுட்டு போகும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குமுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கனகாம்பாள் மேடத்துக்கும் எங்க சக தொழில்களுக்கும் நன்றி கூறி நான் ராகு கேது பயிற்சியும் மேடம், பரிகாரம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு? பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து கும்பராசியில வர்றதுனால அம்மன் துர்க்கை அம்மனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ புத்துக்கணுக்கு போறது, அங்க பால், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி போட்டு வழிபாடு பண்றதும், துர்க்கை அம்மனை வழிபாடு பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து கேதுக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற விநாயகரை போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதுங்க. காளகஸ்தி போறதும், திருப்பாம்புரம் போறதும் உங்கள் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையே பண்ணிக்கங்க. எப்பவும் சொல்றதான், விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கூடவே இந்த பித்ருக்கள் வழிபாடும் பண்றது குடும்பத்துல 90% நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமுங்க. நன்றி மேடம், நன்றி. கலைவாணி மேடம், அடுத்தது பேசலாங்களா?
கலைவாணி மேடம். அவங்க இல்ல போட்டிருக்கு ஓகே. மேடம். உள்ள வந்திருப்பாங்க. டிராவல்ல இருந்தாங்க. வந்துட்டு நான் பேசிடுறேங்க மேடம் அப்படின்னாங்க. சரி, மற்றவர்கள் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். மேடமுடைய மிதுன ராசிக்கு வந்து கலைவாணி மேடம் வந்து நமக்கு பேசுவாங்க. அதனால அந்த ராசி விட்டுட்டு அடுத்த ராசியான கடக ராசிக்கு இப்ப பலன்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப கடக ராசிக்கு நான் தான் சொல்ல போறேன். கடக ராசிக்கு கனகாம்பாள் அஸ்ட்ராலஜர் பேசுறேன். இப்ப இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடத்திலேயே 3 கிரக பயிற்சிகள், மாபெரும் கிரக பயிற்சிகள். ஒரு வருஷத்துல ஒரு கிரக பயிற்சி வந்தாவே நம்மளால தாங்க முடியாது. இதுல 3 கிரக பயிற்சிகளும் வந்து நம்மள வந்து திக்குமுக்காட வைக்குது. நன்மையா தீமையா அப்படின்னு நமக்கே புரியாத அளவுக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய கொடுக்கறதுக்கு உண்டான கிரகங்கள் காத்துட்டு இருக்குது. அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில சிறப்பு கொடுக்கும். என்னன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுல இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி. கடக ராசி எப்பயுமே தாயுள்ளம் கொண்டவர்கள் கடக ராசிக்காரர்கள். மற்றவர்களிடம் அன்பு பாசம் இதெல்லாமே அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு வழங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா கடகராசி. அன்பால ஏமாற்றம் அடைந்தவர்கள் அப்படிங்கிறவங்க சொன்னோம்னாலும் இந்த கடகராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட இவர்களுக்கு இவ்வளவு நாள் அஷ்டமச்சனி இருந்துட்டு இருந்தது. அந்த அஷ்டமச்சனி முடிஞ்சு இப்ப பாக்கிய சனியா அமர்ந்திருக்கிறாரு. இப்ப அடுத்தது 3ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஏதோ ஒண்ணு விட்டு இன்னொன்னு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அடுத்தது 8ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அஷ்டமச்சனியில இருந்த மாதிரியே இப்ப ராகு கேதுவோடதும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல. ராகு பகவானுடைய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு நமக்கு கொடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப எப்படி திடீர் அதிர்ஷ்டம்? இவ்வளவு நாள் உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் வேறொருக்கு தட்டி போய்கிட்டு இருந்தது. இப்ப இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பலனழுவி பால்ல விழுந்த கணக்கா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா உங்களுக்கு உருவாகிறதுக்கு காத்துட்டு இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டங்கள் தான் இருக்கும். அதுவும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பா கொடுக்கும். இப்ப பணவரவு உண்டு, திடீர் யோகம் உண்டு, புதிய நட்புகள் உருவாகக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல புதிய நட்புகள் நண்பர்கள் கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கட்டும் அல்லது அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும், பர்சனலா எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணாதீங்க. அல்லது புதிய நபர்களை வீட்டுக்குள்ள அலோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணனீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மூலியமா நமக்கு என்ன புதிய பிரச்சனைகளை உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வீட்டுல இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் கனிவா அன்பா பேசுங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நமக்கு குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள், ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை கூட அது பெருசா பேசுற அளவுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள், இள வயதில் இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் இவர்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையற்ற பேச்சுக்கள் மூலியமா தேவையற்ற நபர்கள் கிட்ட நம்ம பேசுறது மூலியமா அவமானம் கெட்ட பேர் இது மாதிரி உருவாக்கக்கூடிய உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதனால உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்புல நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுடைய உயர்ந்த லட்சியத்துக்கு உயர்ந்த எண்ணங்களுக்கு கண்டிப்பா நல்ல நிலைகளை நீங்க அடைய முடியும். சரிங்களா? ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து விரயஸ்தானாதிபதியா இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம் சிறப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துடைய அதிபதி இல்லையா? 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல வந்து மறையிறது ரொம்ப சிறப்பு. அப்படிங்கும் போது அந்த இது மூலியமா நமக்கு மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்டு
அடுத்தது இந்த ஆன்லைன்ல பணம் கட்டுறது, யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கட்டுறது, இது மாதிரிலாம் நிறைய ஆசைகள் வரும். தயவு செஞ்சு அதுல மட்டும் எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நேருக்கு நேர் பாருங்க, ஒரு தொழிலை செய்யுங்க, அதன் மூலியமா உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும். நீங்க மற்றபடி இந்த இதுல கொண்டு போனீங்க அப்படின்னா, இன்னைக்கு போட்டு நாளைக்கு உடனே வருது அப்படிங்கிறது ஏமாத்தி இப்ப இருக்கிற பணம் எல்லாமே போற அளவுக்கு ஆயிடும். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்பு. வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் இடத்த விட்டு நீங்க காலி பண்ணுவீங்க. ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ, ஆன்மீக சம்பந்தப்பட்டதோ, தொழில் விஷயமாவோ, உத்தியோகம் சம்பந்தப்பட்டதோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளியில போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இது சிறப்பான அமைப்பு. அத ஏத்துக்கலாமா வேண்டாமா, நம்ம இங்க வர சொல்லிட்டாங்களே போகணுமே அப்படிங்கறது இது பண்ணாதீங்க. போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். 1.5 வருஷத்துல வரும். அப்படி வந்ததுனால அதை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வுக்கும் உங்களுக்கு கொண்டு போகும். சரிங்களா? நீங்க செய்ய திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமணம் நடக்கும். அடுத்தது நினைச்ச பாடத்திட்டங்கள் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். கல்லூரியில கிடைக்கக்கூடிய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்கணும். நட்புகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். பெண்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பா இருக்குது. நீங்க எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்நியர்கள்கிட்ட மட்டும் எப்பயும் கவனத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் எச்சரிக்கை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளானது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்தட விநாயகர். ஓகேங்களா? அரச மரத்து விநாயகர் நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இடையூறுக்கு மன்னிக்கணும். ராகு கேதுவை பத்தி பேசும்போதே இடையூறுகள் வந்துகிட்டே இருக்குது. ரெக்கார்டிங்கோடதுல கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இந்த மீடியா சம்பந்தப்பட்டது அப்படின்னாவே இந்த ராகு தான். படம் எடுக்கிறது எல்லாமே ராகு இல்லைங்களா? அதுல ஒரு சின்ன தடை ரெக்கார்டிங்கோடதுல. அதனால அதை சரி பண்ணிட்டு திருப்பி இப்போ பேசுறேன். ஓகேங்களா? இந்த கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காலஸ்திரியில ருத்ராபிஷேகம் பண்றது நம்ம சிறப்பு. சிம்பிளான ஒரு பரிகாரம்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்து விநாயகர். ஓகேங்களா? அரச மரத்து விநாயகருக்கு விநாயகருக்கு பக்கத்துல சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய விநாயகரா இருப்பாங்க. அவருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை இந்த 2ல ஏதாவது ஒரு நாள், ஓகேங்களா? அல்லது சனிக்கிழமை, இந்த 3 நாள் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த நாட்கள்ல நீங்க விநாயகருக்கு 2 தீபங்கள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ராகு கேதுக்குனால இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு நீங்கிடும். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, காலாஸ்திரியில சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ருத்ராபிஷேகம் செய்யுங்க. ஓகேங்களா? அது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே அவர் அதாவது சாந்தியாயி உங்களுக்கு அவர்னால வரக்கூடிய கெடுபலன்கள்லாம் குறைஞ்சு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பாம்புரத்துல சர்ப்ப சாந்தி பண்ணிக்கோங்க. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு பண்ணனா போதும். அல்லது காலாஸ்திரி போனாலும் சரி, திருப்பாம்புரம் போனாலும் சரி, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அப்புறம் எப்பயும் போல திங்கட்கிழமையானா அல்லது ஞாயிற்றுக்கிழமையானா அல்லது சனிக்கிழமையானா ஏதோ ஒரு நாள கடைபிடிங்க. இது உங்களுக்கு அன்றாட நிகழ்வு வாழ்க்கையில எந்த ஒரு தடைகளும் வில்லங்கங்களும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை சுபிட்சம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் கடகராசிக்கான பலன்கள். நன்றி.
அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னாவே ஒரு கர்ஜனை, ஒரு தோரணை, ஒரு அதிகாரம், ஒரு செயல்பாடுகளோட தலைமைத்துவம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்பயுமே பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டானவரா இருக்கக்கூடியவர் ஒரு ராசி அப்படி நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னா சிம்ம ராசிக்காரர்கள். பார்க்க தோற்றத்திலேயே அவங்களுக்கு ஒரு கம்பீரம், ஒரு அழகு, இது எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா குழந்தை மனசா இருக்கும். பாக்குறதுக்கு தான் அவங்க வந்து ஒரு கொடூரமா, அதிகார தோணையா, ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாட்டுக்குதே அப்படிங்கறத நினைப்போம். ஆனா அவர்கிட்ட பழகி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க ரொம்ப குழந்தை மனசு, மற்றவர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா தனிமையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லாத்து மேலேயும் பாசம் இருக்கும், ஆனா வெளிக்காமிச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு இப்ப அஷ்டமச்சனி ஒரு பக்கம் அவருக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அல்லல்கள் படுத்தி கொண்டு இருந்தாலும் குரு 11ஆம் இடத்துல இருந்து அவருக்கு ஒரு சாதகமான ஒரு பார்வை வந்து இடமும் சரி பார்வையும் சரி கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். அடுத்தது ராகு கேதுக்குனால ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கேது தன்னுடைய ராசியிலேயே அமர்ந்து 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து நமக்கு 50-50ங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறாரு. சரிங்களா? ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு 50க்கு 50 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கேது வந்து தன்னுடைய ராசிலேயே அமர்ந்திருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு நல்லது கெட்டதை பிரிச்சறியக்கூடிய ஆற்றல் வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது நாள் வரையிலும் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நம்பினாங்களோ அவங்களுடைய பொய்யான முகத்தோற்றம் வெளியில தெரியும். சரிங்களா? அடுத்தது அவங்களுடைய தொழில் வந்து இனி இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்டான தொழில் அப்படிங்கிற மாதிரியானது ஒரு உருவாக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கும். இது இனிமேல் வந்து நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, இதுதான் நம்மளுடைய லைஃப். நாம உண்மைன்னு நினைச்சதெல்லாம் பொய்ன்னு நினைச்சதெல்லாம் உண்மையா இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய கேது பகவானா அமர்ந்திருக்கிறாரு. தொழில வந்து புதுசா ஒரு தொழில ஆரம்பிக்கிறது, அடுத்தது அது சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் விரிவுபடுத்துறது, இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும். இது சாதகமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இதை பாக்குது. மக்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் இது மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை வேணும்னே மாட்டி விடுறதுக்கோ அல்லது உங்க கூட இருந்து குளிப்பறிக்கிறவங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அவர்களை வந்து அடையாளம் காண்றதும் இந்த டைம் தான். இருந்தாலும் நமக்கு அவர்களோட கொஞ்சம் அலுவலக சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது வம்பு வழக்கு இது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்க சரி பண்ணிக்கோங்க. பேச்சுவார்த்தையிலேயே சரி பண்ற மாதிரியான செய்யுங்க. ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். கோவிலுக்கு போறது, அடுத்தது ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமா, இதுவரையிலும் சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருக்க மாட்டோம். குலதெய்வ வெளிப்பாடுகளும் வந்து இங்க போகணும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டம் வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு அடுத்தது ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? சுகர், பிபி இது மாதிரி இருக்கக்கூடியதுதான். பெருசா இருக்கிறது மாதிரி எல்லாம் பயந்துக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மன அளவுல ரொம்ப உளைச்சல்கள் இருக்கும். சரிங்களா? அப்புறம் சின்ன சின்ன இது மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். 4 நாள் படுக்க வைக்கிற மாதிரி கூட கொண்டு வந்து விடும். கொஞ்சம் ஆக்டிவா நீங்க இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லதா உங்களுக்கு நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தேய்பிறை அன்னைக்கு அஷ்டமிய பைரவர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காலத்திற்கே வந்து உதவி செய்யக்கூடிய காலபைரவர் உங்களுக்கு என்னைக்கு துணை இருப்பாரு. நீங்க வருடம் ஒரு முறை எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க திருப்பதிக்கு போயிட்டு அங்க ஒரு நாள் தங்கி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த அஷ்டமச்சனியா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சரியாய் வாழ்க்கையில சுபிட்சங்களும் வெற்றிகளும் கொடுக்கும். ஆறுதலான விஷயம், ராகு கேது 50-50, குருவு உங்களுக்கு 11ஆம் இடம் லாப குருவா அமர்ந்து உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கிறாரு. சனி பகவான் ஒண்ணு மட்டும்தான் இன்னல்களை கொடுக்கிறாரு. அவரையும் நம்ம பைரவர் வழிபாடுகள் மூலியமா அவரை சரி பண்ணி நாம நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு உண்டான வழியை உருவாக்கி கொடுக்கிறாரு. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே அவர்களுடைய திங்கிங் அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கும்.
ஒரு தொழிலுக்கு பதிலா 2 தொழில், ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட இன்னொரு தொழில் சைடுல ஒண்ணு பார்க்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம சிங்கிளா போய் ஒரு வேலை செய்யறத விட துணைக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதை வந்து நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய செய்வாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட இவர்களுக்கு இது இந்த வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான அற்புதமான, ஏன்னா கண்டகச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விரிவுபடுத்துறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம். அது மாதிரி இருக்கக்கூடியதுல இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது. அதே சமயத்துல 6ஆம் இடம் ருண சத்ருஸ்தானமும் அதேதான். அப்படிங்கிறதுனால கடன் வாங்குவீங்க. அந்த கடனை சுபவிரியங்களா கொண்டு போறது உங்க கையில் தான் இருக்குது. இப்ப வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், இல்ல வீடு பராமரிப்பு செலவுகள், புதிதாக வண்டி வாகனங்கள் மாத்திட்டு வேற இன்னொரு கார் ஒண்ணு எடுக்கலான்னு இருந்தேன், இந்த மாடல்ல எடுக்கணும்னு இருந்தேன், இப்ப ரீசெண்டா வந்த மாடல்ல எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடியது, அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்ப நீங்க அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். சுப விரயங்களுக்கு கடன் வாங்கிக்கலாம். ஏன்னா கடன் வந்து இந்த காலகட்டங்கள் வரும். அது சுப விரயங்களுக்கு பண்ணனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொழில் வேலை சம்பந்தப்பட்டமா திங்கிங் அதிகமா இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த மாதிரி ஹெல்த் ரீதியான ஒரு இது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே பண்றது, இது மாதிரி எல்லாம் சிடி ஸ்கேன் பண்றது, இது மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியா தன்னை வந்து பராமரிச்சுக்கிறது கண்டிப்பா பண்ணணும். இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகத்தம்மன், கருமாரியம்மன், இது மாதிரி இருக்கக்கூடிய அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2 தீபம் வச்சு வழிபாடுகள் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது வந்து சர்ப்பசாந்தி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு கொடுக்கும். சரிங்களா? இது கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசிக்கு தேன்மொழி மேடம் அவர்கள் வந்து ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும். துலாம் ராசிக்கு அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து பிரவேசிக்க போறாரு. அதே மாதிரி கேது பகவான்
இது பாத்தீங்கன்னா 12ஆம் இடம், அதாவது அயன சயன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது லாபஸ்தானத்துக்கு பிரவேசிக்க போறாருங்க. இப்போ இந்த துலா ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னா மிக சிறப்பாக தான் இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா துலாம் ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவங்க. எந்த ஒரு பெரிய பணக்காரரா இருந்தாலும் கூட உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் கூட தாராளமா வந்து எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. நம்ம ரொம்ப எளிமையாவும் பாத்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இந்த துலா ராசிக்கார மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படிச்ச உடனே வேலை கிடைக்குமா, அது சம்பாத்தியம் இருக்குமா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புல வந்து இருக்குமா அப்படின்றத யோசனை பண்ணி சம்பாதிக்கிற அமைப்புல இருக்கக்கூடிய படிப்பை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி துலா ராசிக்காரர் வந்து எப்பயுமே தன்னோட குடும்பத்தை காப்பாத்துவதற்கான அமைப்பு இருக்கா, அதுக்கான படிப்போ தொழிலோ ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய அமைப்புல தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட துலா ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சனி பகவான் வந்து நீச்சம், சாரி சனி பகவான் உச்சம் பெற்று அங்க சூரிய பகவான் வந்து நீச்சம். அப்ப கௌரவம் இல்லாம வேலை பார்க்கக்கூடியவங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து குருவினுடைய பார்வை வாங்கி செயல்படுறாருங்க. அப்போ தன்னுடைய திறமைகளை காட்டக்கூடிய அமைப்புல மிக சிறப்பா தான் இந்த வருஷம் துலா ராசிக்கு இருக்கு. ரொம்ப நாளா வந்து ஒரு போட்டித் தேர்வுல வந்து வெற்றி பெற முடியல. தன்னுடைய திறமையை வந்து என்னதான் திறமையை காமிச்சாலும் வந்து செலக்ட் ஆகாம இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் வெற்றி பெற்று விளையாட்டு இல்லைன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புல வந்து மிக சிறப்பா புகழ் பெறுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் இருக்கிற ராகு பகவான் வந்து பார்த்தா மல்டிபிளா வந்து செயல்படுவாரு. அதாவது ராகு போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு இல்லை, இரு மடங்கு கிடைக்கிற அமைப்புல பல மடங்கு அதிகமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல ராகு பகவான் வந்து செயல்படுவாரு. ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துர்க்கிரகம், அதாவது ஒரு நிழல் கிரகம் அப்படி அமைப்புல வந்து பார்த்தா ஒரு நன்மையை மட்டும் செய்வாரான்னு கேட்டா சுபர் பார்க்கும் பட்சத்தில் நன்மை செய்வார். அந்த அமைப்புல வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து மிக சிறப்பா வந்து செயல்படுறாருங்க. அப்போ துலா ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் ரொம்ப அதாவது உதவக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க. அதாவது தன்னோட சொந்த ஊர்ல நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த அமைப்புல வந்து பார்த்தா காதல் திருமணம் ஆகுறது, இந்த அமைப்புல மிக சிறப்பாக இருக்கும் துலா ராசிக்கு. ஏன்னா துலா ராசி குருவோட பார்வையும் சேர்ந்து வருதுங்க. அப்ப ரொம்ப ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லாமே வந்து சக்சஸா இருக்கக்கூடிய அமைப்புல துலா ராசிக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் குருவுடைய பார்வை வாங்கி 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முயற்சி, தொடர்ந்து முயற்சி இருக்கக்கூடிய அமைப்புல வந்து செயல்படுவாரு. ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியரோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம ஏன் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்புல ராகு பகவான் வந்து மிக சிறப்பா உதவுறாருங்க. அது மாதிரி காதல் திருமணம் வந்து லேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ காதல் திருமணத்துக்கு வந்து அதாவது ஒரு சாதி மாறி திருமணம் பண்ணுவது, இல்ல மதம் மாறி திருமணம் பண்ணுவது அப்படிங்கிற அமைப்புல வந்து பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம இருந்தாலும் கூட சம்மதித்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேற ஒரு முன்னோக்கு பார்வை வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பாக்குறனால வந்து திருமண விசேஷங்கள் நடக்கக்கூடிய அமைப்புல துலா ராசிக்கு இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கும். ஒரு 35 வயசு ஆகியும் திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்கள பார்த்தா மிக அற்புதமான திடீர் திருமணம் அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடந்து மிக சுபிட்சமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. துலா ராசிக்காரர் வந்து கேது பகவான் எப்படி செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தன்னோட ஸ்தானத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல ஏற்கனவே அந்த 12ஆம் இடத்துல வந்து சரியா தூங்கி இருக்க மாட்டேங்க, எவ்வளவு சம்பாரிச்சாலும் வந்து நிக்காது, அந்த மாதிரி அமைப்புல இருந்து செலவாகிட்டே இருக்கு. அந்த அமைப்புல இருந்து மாறி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வந்து போறாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அபிலாசைகள் அப்படிங்கிற அமைப்புல வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட நண்பர்கள் இருந்தாலும் கூட அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி இவர்தான் நல்லவர் இவர் கெட்டவர் தனியை பிரிச்சு காமிக்கக்கூடிய அமைப்புல வந்து கேது பகவான் செயல்படுவாரு. அதே மாதிரி உம் பாத்தீங்கன்னா என்ன செயல்கள் மட்டும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞான அறிவை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கேது பகவான் வந்து பார்த்தா கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஆனா அவர் கெடுக்கக்கூடிய அமைப்பு இல்ல, அவர் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வாழ்க்கைன்னா இப்படிதான் அப்படிங்கிற அமைப்புல நண்பர்கள், அபிலாசைகள் இந்த மாதிரி எந்த ஒரு லாப நோக்குல எந்த ஒரு ஈஸியா ஒரு பணம் வந்தாலும் கூட இந்த பணம் வந்து நமக்கு நல்லதா கெட்டதா சொல்லி யோசனை பண்ணி தேவையில்லாத மற்றொரு பணத்தை வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய அமைப்புல வந்து கேது பகவான் செயல்படுவாரு. அப்போ இந்த அமைப்புல வந்து இந்த வருஷம் ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையான, அதாவது ஒரு நல்ல மனிதனாகவும் ஞானத்தையும் கொடுக்கிறது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணியத்தை வந்து செயல்படுத்தி
உங்க ஏரியாவிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு ரெப்யூட்டட் பர்சன், அதாவது புகழ்பெற்ற மனிதராக வாழக்கூடிய அமைப்புல வந்து செயல்படக்கூடிய அமைப்புல வந்து துலா ராசிக்காருக்கு ராகு கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான அம்சத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்து ராகு பகவான் பார்க்கும் பட்சத்துல, அதாவது கதை கவிதைகள் எழுதுவது, ஒரு டிவி சினிமாவில் இருக்கக்கூடியவங்கள பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் வந்து புகழ் பெறக்கூடிய அமைப்புல சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் வந்து குரு பகவான் மட்டுமில்ல, குரு பகவான் பார்வை வாங்கிய நிழல் கிரகம் நீங்க சொல்லக்கூடிய ராகு பகவானும் இருக்குது. அப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் கெடுக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல வந்து பார்த்தா ஞானத்தை கொடுக்கிறார். துஷ்ட நபர்களை வந்து விளக்குறாரு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து பூர்வ புண்ணியத்தையும் உங்க திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அதன் மூலமா பேரும் போலும் வாழ இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்குறாங்க. திருமண விசேஷங்கள், சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு, மீண்டும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புல, வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்புல, வெளிநாட்டு வேலைகள் அப்படிங்கிற அமைப்பு வந்து மிக சிறப்பான யோகத்தை தராருங்க. அது மட்டும் இல்ல குரு பகவானும் வந்து துலா ராசியை பார்க்கும் பட்சத்தில் நீங்களே முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்புல சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு வந்து கதை கவிதைகள் மட்டும் இல்ல, ப்ரமோஷன் அப்படிங்கிற அமைப்புலையும், காதல் திருமணம் அந்த அமைப்புல வந்து மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் வந்து சில நேரங்கள்ல வந்து சில பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்புல, மனக்குழப்பங்கள் தரக்கூடிய அமைப்புல கேது பகவான் இருப்பாருங்க. அதனால வந்து எதா இருந்தாலும் தெளிவான முடிவு எடுப்பது மிக சிறப்பு. ஏன்னா குரு பகவான் பார்க்கறனால நிச்சயமா நீங்க தெளிவான ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு காமிக்குது. அதே மாதிரி உணவு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனமா சாப்பிடணும். அதிகமா சாப்பிடுறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க. கேது பகவான் கால் வலி இதுக்கு மேசராசி மாதிரியே பாத்தீங்கன்னா இதுவும் கால் வலி தரக்கூடிய அமைப்புல கேது பகவான் வந்து செயல்படுவாரு. தேவையில்லா சிந்தனைகள், விரக்தி, ஏற்கனவே நடந்து முடிஞ்சதையெல்லாம் பார்த்து நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறது. ஏன்னா கேது பகவான் விரக்தி தரக்கூடிய அமைப்பு. அந்த கேது பகவான் பார்க்கும் பட்சத்துல ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்துல என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கும் பட்சத்துல நிச்சயமா ஒரு மன விரக்தி கொடுத்து ஒரு டிப்ரெஷன் ஆகி அப்படியே உட்கார வச்சு. அதனால பாசிட்டிவ் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா போனதுல நினைக்கவே கூடாது. அடுத்த கட்ட முயற்சிக்கான அமைப்புல வந்து ராகு பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவான் பார்க்கும் பட்சத்துல அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான அமைப்பை நீங்க பார்க்கும் பட்சத்தில் எல்லாமே வந்து சுபத்துவமா இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுடைய பார்ட்னர், அதாவது திருமணம் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவர் மற்றும் மனைவி வந்து பாத்தீங்கன்னா உங்களை மிக அருமையா சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பிலையும், அதே மாதிரி தந்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கவோ இல்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படிங்கிறப்ப அப்பாவோ இல்ல வேறு ஒரு நண்பர்களோ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு உங்க தொழிலை வந்து டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புல, அதாவது விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புல மிக சிறப்பாக இந்த வருஷம் அற்புதமா இருக்கும் துளாராசிக்கு. துளாராசினியர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மனித முகம் இல்லாத மிருக முகம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு. அதாவது லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் பெருமான், இந்த மாதிரி தெய்வங்களை, வராகி அம்மன், இவரெல்லாம் வழிபாடு பண்ண பட்சத்தில் துர்சக்தி அமைப்பெல்லாம் வெளியே, அதாவது விலகி நல்ல அமைப்புகள் தேடி வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா எல்லாமே நன்மையெல்லாம் முடியும். சரிங்களா? துலா ராசிக்கருக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குதுங்க. அதாவது நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய அமைப்புல, நடக்கக்கூடிய அமைப்புலையும் கேது பகவானும் ராகு பகவானும் செயல்படுறாரு. நிச்சயமா ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு. நல்ல மனிதராக மனிதாபிமானமாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தர்ம சிந்தனையோடவும் நீங்க இந்த வருஷம் சிறப்பாக செயல்படுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி மேடம். மிக சிறப்பு. துலாம் ராசிக்கு டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால அவர்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நமது விருச்சிக ராசியை பற்றி பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்கள் வந்து விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான மாற்றத்தையும் யோகத்தையும் செய்யுது அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறாங்க மேடம். வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேனுங்க. நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இன்னைக்கு நானு விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்றேனுங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் வர்றாருங்க. இப்ப இதோடைய பலாபலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராகு பகவான் வந்து 11ஆம் பார்வையா விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்போ இதனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
வார்த்தையில ரொம்ப கவனம் தேவைங்க. வேகமாவோ கோபமாவோ பேசக்கூடாதுங்க. அப்ப அதுக்கு என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நடத்துக்கங்க. அப்புறம் வரவு இருக்குமுங்க. ஆனா அது கொஞ்சம் தடையாகி தான் வருமுங்க. இன்னைக்கு வர்ற வருமானம் நாளைக்கு இருக்காதுங்க. நாளைக்கு வர்ற வருமானம் நாளான்னைக்கு இருக்காதுங்க. அதே சமயத்துல சுத்தமாவே வருமானம் இல்லாம போயிடுங்களா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி ராகுவையும் குரு பகவான் பாக்குறாருங்க. அதனால நீங்க ரொம்ப பயந்துக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பா வருமானங்கிறது இருக்குமுங்க. அப்புறம் குடும்பத்துல ஒரு புது வரவு, புது நபர் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க கல்யாண விஷயமா ஏற்பாடு பண்ணும்போது குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த கல்யாணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குமுங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடன் வாங்கி ஒரு பிரச்சனைய சந்திச்சு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி தான் நடக்குமுங்க. என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க உள்ளத சொல்லிதான் ஆகணும். அதுக்காக சொல்றோமுங்க முன்னெச்சரிக்கையா. அப்ப இதுல நாங்க எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம நேரம் காலம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கழுவுற மீன்ல நழுவுற மீனா நம்ம பெரிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கிட்டு போறதுதான் புத்திசாலித்தனமுங்க. அதையத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோமுங்க. அப்புறம் முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட ரொம்ப அந்நியோன்யமா பழகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அளவோட பழகுங்க. ஏன்னா யாரு எப்படி என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல புது நபர் வரவு அப்படின்னு இருக்கிறதுனால ராகு பகவானும் பாக்குறாரு, அந்த ஸ்தானத்தை சனி பகவானும் பாக்குறாரு, குரு பகவானும் பாக்குறாரு. அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால நீங்க இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நாங்க இதை பத்தின முழு விவரத்தையும் உங்களுக்கு சொல்றோமுங்க. அதுக்கப்புறம் கடன் வருமுங்க. கண்டிப்பா கடன் வருமுங்க. அந்த கடன் ரொம்ப பெருசா வாங்கிராம உங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அளவா வாங்கி நம்மளால எவ்வளவு கட்ட முடியும், நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி வாங்கி நாணயமா நடந்து காப்பாத்துற மாதிரி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம நாணயத்தை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி கடன் வாங்கிக்கங்க. அப்புறம் நோயின்னு பார்த்தா அலர்ஜி சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது விசக்கடி மாதிரியோ அல்லது ஒரு பொறியா வந்துச்சுன்னா உடனே அதை பெருசாக்காம பெருசாக்கி விடாம அசால்ட்டா எடுத்துக்காம உடனே போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வம்பு வழக்கு எதிரிகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயவு செய்து கழுவுற மீன்ல நழுவுற மீனா பிரச்சனைகளை பெருசாக்காம போய்க்கங்க. ஏன்னா ராகு பகவான் அந்த இடத்த 6ஆம் இடத்த 11ஆம் பார்வைய பாக்குறாரு. அது காரணம் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற வீடு மாத்திக்கலாமா, அல்லது இந்த வீட்டை வித்து போட்டு வேற வீடு வாங்கிக்கலாமா, அந்த மாதிரி கொஞ்சம் ஆசைய பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டே இருக்குமுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது நமக்கு ஒத்து வருமா, நம்மளால இந்த இடத்த ஃபில் பண்ண முடியுமா, நம்ம அப்படி கடன் வாங்கினா கட்ட முடியுமா, நம்ம அப்படி ஒரு வீட்டை அமைச்சுக்க முழுசா பினிஷிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நல்ல ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த செயல்ல இறங்குங்க. வாகனங்கள்னு பார்க்கும்போது நீங்க இருக்கிற பைக்கு, காரு, லாரி இந்த மாதிரி எல்லா வாகனமா இருந்தாலும் சரி, இதைய மாத்திட்டு நம்ம வேற ஒரு வாகனம் வாங்கிக்கலாம், இது அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல இது சும்மா செலவு வைக்குது நம்ம உடனே மாத்திடலாம் அப்படின்னா இதைத்தான் சொல்றது பெரிய லெவல்ல உங்க எண்ணத்தை மாத்தி கொடுத்து கொண்டு போய் உங்களை சிக்க வைக்குங்கிறத. அதனால ரிப்பேர் ஆகுது, ஓகே, இது புதுசா வாங்கினா நமக்கு இவ்வளவு செலவு இருக்கு, அதே சமயம் நம்ம ரிப்பேர் பண்ணா இவ்வளவுதான் செலவு வருது அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 10 தடவை கால்குலேட் பண்ணுங்க, கணக்கு போட்டு செலவு செய்யுங்க.
அதனாலதான் நீங்க தப்பிக்க முடியும். அத நல்ல வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்றத ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட உடல்நிலைய அசால்ட்டா விடாம கவனிச்சுக்கங்க. 4ஆம் இடத்துல ராகு வர்றாரு, அந்த இடத்துலயே சனி பகவானும் இருக்கிறாரு. அதே சமயம் உடம்பு சரியில்லாம முதல்ல இருந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப நல்லாகுமுங்க. முதல்ல இருந்தே வீடு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க இப்போ வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகுமுங்க. அதுக்கப்புறம் வண்டி எப்ப பார்த்தாலும் வேலை வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது இப்ப கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாமுங்க. ஆனா இதெல்லாம் முதலையே இல்லைங்க, இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னா இனிமே அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்க. என்னங்க அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்கன்னா ராகு கேது பகவானோட வேலையே அதுதானுங்க. இருக்கிறத இல்லாம காட்டும், இல்லாம இருக்கிறத உருவாக்கும். அப்படி இருக்கும்போது நாங்களும் பலனை அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்குதுங்க. அதனால நீங்க அந்த மாதிரி நடந்துக்கங்க. அப்புறம் இந்த வீடு எல்லாத்தையும் மாத்தி அமைக்காட்டியும் கூட ஒன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொருள்களையாவது அங்க இங்க மாத்தி வைப்பாங்கங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்துச்சு, இனிமே இந்த இடத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் சரி இதையெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமுங்க. நீங்க எதைய செஞ்சாலும் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப கடன் பட்டுக்காதீங்க. உங்க கட்டுக்குள்ள கடன் அடங்குற மாதிரி பார்த்து நீங்க செஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்து உயர்நிலை கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, நீங்க படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தி அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சு சேர்த்து வைக்காம ரொம்ப கவனமா நீங்க ஒவ்வொரு நாளும் எஃபோர்ட் போட்டு படிக்கும் போதுதான் நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால நீங்க எப்பவுமே ரொம்ப சேர்த்தி வச்சிடாதீங்க. இன்னைக்கு பாடத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம், இந்த வாரத்துல படிச்சு முடிச்சிடலாம், இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்குமுங்க. ஆனா அதை செய்யறது ரொம்ப கஷ்டமுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க. அப்பதான் நல்ல ஒரு மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ண முடியுமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நகைகள் காணாம போறதுக்கும் அடகு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. திருட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க உங்க நகைகளை கவனமா வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அப்படி போனா திரும்ப அது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் 3, 7, 9 அது அது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமங்க. அதனால நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கர்மஸ்தானம் அப்படின்னு இருக்கிறதுனால கேது பகவான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ரொம்ப வயசானவங்க, ரொம்ப உடல்நல சரியில்லாம படுக்கையிலேயே இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குதுங்க. அதைய சொல்லிக்கிறேங்க. அதை பத்தி அதிகமா சொல்ல விரும்பல, அதை சொல்றேனுங்க. அப்புறம் விரயம் ஏற்படுங்க. நீங்க இந்த விரயத்தை சுப விரயமா மாத்திக்கங்க. குரு விரயஸ்தானத்தை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கேது பகவான் அந்த இடத்த 3ஆம் பார்வையவும் பாக்குறாரு. அதனால கண்டிப்பா விரயம் ஏற்படுங்க. அப்போ நீங்க இந்த வண்டி வாகனம் எல்லாம் மாத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நகை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கும் போது அந்த விரயத்தை சுப விரயமா, இது எப்படியும் திருமண வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சுப விரயம் தானுங்க. அதனால நீங்க அந்த சுப விரயமா மாத்திக்கங்க. அடுத்து சுப விரயமா மாத்திக்கங்க. புது நபர் வரவு இருக்கும்னு சொல்லிட்டோம். அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனைய சந்திச்சுதான் அந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். திருமண காரியமாகட்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனைய சந்திச்சு ஒரு கடனை ஏற்படுத்தி தான் அது நடக்குங்க. அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் உங்க முதலீட அதிகமா முடக்கிடாதீங்க. போட்டதும் இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா நாளைக்கு 2 லட்ச ரூபாய் வந்துருமுங்க. கடைசியில பார்த்தா போட்ட 1 லட்சமும் போயிரும், வந்த 1 லட்சமும் போயிருங்க. அதனால ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கவனமா செலுத்துங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க.
அதனால வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமுங்க. அதே சமயத்துல கேது பகவான் வந்து 11ஆம் பார்வையா அந்த இடத்த பாக்குறதுனால போட்டதும் வரும், வந்ததும் போயிரும். அதனால நீங்க ஷேர் மார்க்கெட்ல தயவு செய்து அதிகமான முதலீடம் முடக்காதீங்க. அடுத்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாவே இருக்குமுங்க. சரிங்களா? நீங்க எல்லா சூழ்நிலையிலையும் நான் இப்ப சொன்னதெல்லாம் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயுமே குரு பகவான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. சனி பகவானும் அவருடைய கடமைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது காரணம் நீங்க ரொம்பவெல்லாம் பயந்துக்க வேண்டாம். எல்லாமே ஒரு நார்மல் பொசிஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்குமுங்க. அதனால நீங்க ரொம்ப பயந்துக்க வேண்டாமுங்க. இதுல வந்து நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க விருச்சிக ராசி முருகனை கும்பிடுறது, திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறது உங்களுக்கு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி கொடுங்க. அப்புறம் நாகாத்தம்மனை கும்பிடுறதும், விநாயகர் வழிபாடும், சிவபெருமானை கும்பிடுறது, இதுல எது உங்க கோயில் வீட்டுக்கு பக்கத்தால இருக்கோ அங்க போய் நீங்க கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. லட்சுமி நரசிம்மரு, வராகி அம்மன், இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிட்டுக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. எப்பவும் சொல்றதுதானுங்க, நீங்க எதை தவற விட்டாலும் விநாயகர் வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், பித்ருக்கள் வழிபாடும் கண்டிப்பா உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருமுங்க. இதை விடாம செஞ்சீங்கனாலே 90% உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்படையுமுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கனகாம்பாள் மேடத்துக்கும் மற்றும் என் சக சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்ங்க. நன்றி மேடம். விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்தா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இப்ப அடுத்ததாக தனுசு ராசி பற்றி நம்மிடையே வந்து ராகு கேதுடைய பயிற்சி பற்றி பேசுவதற்காக நமது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நமது அஸ்ட்ரோ கலைவாணி மேடம் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. மேடம், தனுசு ராசி எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. பார்த்துடலாங்க. வணக்கம். குழுவில் பயணிக்கும் அனைத்து தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் முதற்கண்ணின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பருப்பொருளாக கருதப்படுகின்ற அனைத்தையும் ரொம்ப சைலண்டா இருந்து நிகழ்த்தக்கூடிய இந்த மேலான சக்தியான ராகு கேது இவங்களை பத்தின பயிற்சியை பத்தி தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இதுல கலந்துகிட்ட அத்தனை பேருக்குமே தெரியும் நம்ம என்னென்ன தடைகளை மீறி இந்த விஷயத்த பேச வந்திருப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு தடை வந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவ்வளவு லேஸ்ல பேச விடுற டாபிக் இது கிடையாது. காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகமான தனுசு, இந்த நமக்கு தெரியும் நல்லா ஜோதிடர்களுக்கு எந்த கிரகமும் ஆட்சி, உச்சம், பகை, நீசம் பெறாத ஒரே ராசி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு தான். ஏன்னா ஆதி மூலத்தை குறிக்கக்கூடிய மூல நட்சத்திரம் இங்க ரொம்ப அழகா பிரதிபலிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த தனுசு ராசிக்கு 3ஆம் பாவகத்துக்கு ராகு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி வந்து அமருது. சரி, இந்த 3ஆம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு இந்த ஜாதகருக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, இந்த தனுசு ராசிக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப 3 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் வளர்ச்சி பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காவே தனுசு ராசி தன்னை பத்தி ரொம்ப நிறைய வெளிப்படுத்திக்க கூடிய ஒரு ராசி. தன்னை பத்தி நீங்க ரொம்ப நல்லவருங்க 4 பேர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. தன்னை வியத்தல வந்து தன்னுடைய ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய இந்த ராசிக்கு 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்துல இந்த ராகு வந்து உட்காரக்குள்ள அதீத தைரியம். நமக்கு தெரியும் ராகு உட்கார்ற இடம் கண்ணாமண்ணு தைரியத்தை எடுத்து அப்படியே கூட கணக்குல கொட்டி வச்சிரும் அப்படின்றது தெரியும். அப்ப தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே ரொம்ப தைரியத்தை காமிச்சு இவங்களுடைய வீர தீர செயல் எல்லாத்தையுமே இவங்க நிகழ்த்திப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பணி மாற்றமோ வீடு மாற்றமோ அப்படி இல்லைன்னா ஊரு தாண்டி ஊரு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்கும். 3ஆம் பாவகம் வேற என்ன விஷயத்த சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு காம்பவுண்ட், அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 3ஆம் பாவகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். அதுக்கப்புறம் ENT, அதாவது காது மூக்கு தொண்டை இதை சார்ந்த விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய இடம். உணவு குழல், மூச்சு குழல் இதை சொல்லக்கூடிய இடமும் இந்த ராகு தான். அப்ப இந்த தனுசு ராசிக்கு உணவு குழல் சார்ந்த சில பிரச்சனைகளும் அதே மாதிரி ரெஸ்பெக்டரி காற்று மூச்சு குழல் சார்ந்த சில பிரச்சனைகளையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கான சூழலை உருவாக்கும்.
அதுக்கப்புறம் சூது, கேம்லிங், ஒரு ரூபாய் போட்டு 4 ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையையும் இது எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி தனுசு ராசிகளுடைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்வியில கொஞ்சம் மேல வருவாங்க. ஏன்னா இந்த ராகு 3ஆம் பார்வையா பின்னாடியும் பார்ப்பாங்க, முன்னாடியும் பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கக்குள்ள இந்த ராசிக்கு 5ஆம் பாவகத்திற்கு ராகுவுடைய பார்வை பதியக்குள்ள குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கும். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை, இவர்களுமே இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தன்மை, இதை எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான டைம் அப்படின்னு சொல்லலாம். லாட்டரி சீட் வாங்குறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல நேரம். அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆதி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குல தெய்வத்துல பெண் தெய்வ வழிபாட்ட பூவாடக்காரி கும்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பூவாடக்காரியோடைய வழிபாடு வந்து இந்த 18 மாசத்துக்குள்ள செய்யறது வந்து ரொம்ப சிறப்பு. இதுவரைக்கும் விடுபட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இவங்க செஞ்சு முடிப்பாங்க. இந்த 3ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்குள்ள பங்காளிகளுடைய வழியில, மாமனாருடைய வழியில கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பங்காளிகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாகி அதுக்கப்புறமேட்டு அது குறையறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கருத்து இருக்கு நாடியில. ராகு எந்த கிரகத்தின் மீது பயணிக்கின்றதோ அந்த கிரகத்தின் உயிர் காரகத்தை அழித்தும் பொருள் காரகத்தை உயர்த்தியும் கொடுக்கும் அப்படின்றது ஒரு ரூல் நாடியில இருக்கு, பிருகுநந்தி நாடியில. அது வந்து நம்ம நாளடைவுல இப்ப நம்மளுடைய அனுபவத்துல பார்க்கக்குள்ள ஒரு 97-98% பெரும்பாலும் உண்மையா இருக்கு. கரெக்டாவே ஒத்து வருது அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த கும்பத்துல எந்தெந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகம் எந்த உறவை குறிக்கின்றதோ அந்த உறவுகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக அனுபவிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி கேது எந்த கிரகத்தின் மேல டிராவல் பண்ணுதோ, எந்த கிரகத்து மேல நகர்ந்துகிட்டு இருக்கோ அந்த கிரகம் உயிர் காரகத்தை வளர்த்தும் பொருள் காரகத்தை அழித்தும், அதாவது சொத்தை அழிச்சிருவாங்க. அதை சார்ந்த இப்ப 4ஆம் பாவகாதிபதி போயிட்டு இப்ப சிம்மத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க மேல கேது டிராவல், இல்ல சுக்கிரன் மேல கேது டிராவல் அப்படின்னா பணங்காசு நிறைய விரயம் ஆகிட்டு இருக்கும், மனைவிக்கு பிரச்சனை வரும். இத மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கோங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கு நடு புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப நடு புள்ளி நாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, ராகுல இருந்து ஃப்ரண்ட்ல 4 கட்டம், ராகுல இருந்து பேக்ல 4 கட்டம். இப்ப இந்த தனுசு ராசிக்கு ராகு எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காரு இல்லைங்களா? அப்ப கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4. இந்த 4ஆம் பாவகத்துல தனித்து ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகம் அடிபடும். எப்படி அடிபடும் அப்படின்னா, இப்ப இங்க சந்திரன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ராகுக்கு 4 ஆச்சுங்களா, கேதுக்குமே அது அங்க இருந்து 4. அப்ப ராகு கேது புள்ளிக்கு நடு புள்ளியில போயிட்டு ஒரு கிரகம் மாட்டக்குள்ள அந்த காரக உறவு, அந்த கிரக காரக உறவாக இருக்கட்டும், அந்த கிரக காரக உள்ளுறுப்பாக இருக்கட்டும், இந்த இப்ப ஒரு ஜாதகருக்கு அந்த கிரக காரக உள்ளுறுப்பு சந்திரன் போய் உட்கார்றதுன்னா நம்ம என்ன எடுப்போம்? உள்ளுறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையை எடுப்போம். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த இந்த காலகட்டத்துல ஓவரியில, யூட்ரஸ்ல இதெல்லாம் சில சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ரிஷபத்துக்கும் இருக்கும், துலாமுக்கும் இருக்கும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க பலன் எடுக்கக்குள்ள பார்த்து இத பண்றது ரொம்ப சிறப்பு. 3ஆம் பாவகத்தில் விருச்சகம் அமரக்கூடிய விருச்சகம் ராகு மேடம். பிட் பாயிண்ட் வந்து விருச்சகம் ரிஷபம். அதுதான் விருச்சிக. ஆமாங்க மேம், விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கும் இந்த ரிஷபத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணி பாத்துக்கோங்க. இத கொஞ்சம் மைனூட்டா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். சரி, சந்திரன் இருக்கு, சந்திரன் கருப்பையில மட்டும்தான் கை வரைக்குமா? இல்ல, ராகுடைய மிட் பாயிண்ட்ல மாக்குள்ள தாயாருடைய உடம்புலயும் கைய வைக்கும் அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3ஆம் பாவகத்து ராகு பல சிறப்புகளை கொடுத்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், போன்ல முக்கியமான யார்கிட்டயோ பேசுறீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி இத பெருசா ரிலீஸ் பண்ணி அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கம்யூனிகேஷன்ல. அதே மாதிரி எழுத்துப்பூர்வமா எழுதி வச்சிருக்கக்கூடிய பொருளாகிய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாமே மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன்ல பத்திரப்பதிவு பண்ணக்குள்ள இதுல வந்து எழுத்துக்கள், அதாவது எழுத்துக்களும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம்
உணவுல ஒரு பெரிய கட்டுப்பாடு வேணும் அப்படின்றத இந்த காலகட்டத்துல மனசுல வச்சுக்கணும். உணவு சார்ந்து நிறைய பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்போ இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, வீட்ல நிச்சயமா ஒரு கும்பம் வைங்க. கும்பம் கும்பம் மீன்ஸ் கலசம் வச்சு வழிபடுங்க. அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், கலசம் வச்சு வழிபடுறது ஒரு பெரிய சிறப்ப குடுக்கும். நிறைய பிரச்சனைகள தனக்குள்ள வாங்கி, அத தனக்குள்ள நிலைநிறுத்தி, உள்ளவே அடைச்சு வெளியில வர முடியாத பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து இந்த கலசத்துக்கு இருக்கு. இத பண்ணலாம். அதுக்கப்புறம் கால கால பைரவர் தான் ராகு அப்படின்னாலுமே, அப்ப கால பைரவர் வழிபாடு பண்ணலாம். சனி ராகு இணைவு அப்படின்றது மாங்கல்யத்தை துறந்த பெண்மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதவைகளுக்கு இருக்கு. இவங்களுக்கான உதவிகள் செய்யறது, அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி குடுக்கலாம். இல்ல அவங்க குழந்தைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டலாம். இத மாரி இப்ப புதன் திசை போகுது அப்படின்னு பாத்துக்குவோமே, அப்ப ஒரு ஃபீஸ் கட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு. 2 புக்ஸ் வாங்கி குடுக்கலாம். சனி திசை போகுதா, அந்த மாரி இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களுக்கு செப்பல் வாங்கி குடுக்கலாம், ஷூஸ் வாங்கி குடுக்கலாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு. இத மாரி என்ன பண்ணணும் அப்படின்றத யூகிச்சு, யோசிச்சு நீங்க செய்யக்குள்ள, இந்த தனுசு ராசி நெறைய பிரச்சனையில இருந்து வெளியில வந்து ஒரு அற்புதமான விஷயத்த இவங்களால கைக்கொள்ள முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பாதகத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும் நமக்கு அப்படின்றது நல்லா தெரியும். லக்னாதிபதியே பாதகத்துல போய் உட்காரக்குள்ள, நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேற யாரும் பிரச்சனைக்குள்ள போக தேவையில்ல. நமக்கான பிரச்சனைய நாமளே தேடிப்போம். சோ, அ இந்த பரிகாரங்களை மட்டும் செய்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது சிறப்பு. அற்புதமான இந்த வாய்ப்பை அளித்த கனகாம்பாள் மேடத்திற்கு நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி மேடம், நன்றி. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அதே சமயத்துல எச்சரிக்கையும், ஏன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் நமக்கு அவமானம் கெட்ட பேரையும் உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்தாலும் ஒரு சின்ன விஷயம், ஒரு பால்ல ஒரு தேன் துளி விழுந்ததுன்னா ருசி கூடும், அதே விஷயம் கலந்துச்சுன்னா பாலே வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த இது இருக்கும். ஓகே, ரொம்ப சிறப்பா பலன்கள் கூறினீங்க. ரொம்ப நன்றி மேடம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி. மேடம், கலைவணி மேடம், நீங்க கும்பராசிக்கு அடுத்தது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறீங்களா? கலைவணி மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா பண்ணிக்கிறேங்க மேம். கும்பத்துக்குங்களா? நான் இப்ப மகர ராசி பேசுறேன். அடுத்தது நீங்க ஓகே, ஓகேங்க மேம். ஓ, ஓகே, தாராளமா, தாராளமா பண்ணிக்கலாம் மேம். ஓகே. மலர்விழி மேடம், நீங்க மீனத்துக்கு ரெடி பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம், பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. மேம் இந்த மிதனத்துக்கு சொல்லல, விடுபட்டு கடைசியா பேசிடலாம் மேடம், மிதனத்தை லாஸ்டா பேசிடலாம். இப்ப மகர ராசி, மகரம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமைசாலிகள். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி. ஏன்னா 7வை சனி வந்து அவர்களுக்கு ஒரு உலுக்கி எடுத்துருச்சு. அப்படிங்கிறப்ப அன்பு, பாசம், உண்மை, நேர்மை, ரொம்ப கடின உழைப்பு, இது எல்லாத்துக்கும் பேர் போனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள். சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில புன்னகையை மட்டுமே சிந்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். இவர்கள் வந்து பட்ட துயரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணில் அடங்காதது. இன்னமும் தன்னுடைய வாழ்க்கை இன்னும் சனி பயிற்சி ஆயிடுச்சு, ஆனா இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறலையே, இது இப்படியேதான் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கவலைப்படாதீங்க. இந்த சனி பகவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வருமானங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு நீங்க பின்தங்கி எல்லாத்தையும் பொருள் இருந்து சொத்துல இருந்து எல்லாத்தையும் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல வர்றதுனால என்னன்னா, புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தலாம், இல்ல அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியானது தோணும். கண்டிப்பா அது பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
ஓகேங்களா? அதே மாதிரி புதுசா ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் அந்நியர்களை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, ஒரு கூட்டு சேர்க்கிறதோ, இது மாதிரி இருக்கிறது வேண்டாம். அவர்களை வந்து தவிர்த்துருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களும், ஏற்கனவே உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களும், நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஸ்கூல்மெட்ஸ், காலேஜ்மெட்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள், நம்ம குடும்ப உறவுகள், இது மாதிரி இருக்கிறவர்களை வந்து உங்க கூட நீங்க வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. புது நபர்கள் அவர்களால உங்களுக்கு ஒரு சில சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அத நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை 4ஆம் இடத்தும் 12ஆம் இடத்தும் விழுகுது. அப்படிங்கிறதுனால இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறும். வண்டி வாகனங்கள் புதுசா மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுப்பாரு. வீடுல சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. இல்ல புதுசா ஒரு இடம் வந்திருக்குது, அதை வாங்கலாம்னு இருக்கிறோம். கடனை வாங்கி தான் வாங்குவீங்க, அது வேற விஷயம். ஆனா ஏதாவது ஒரு இது வந்து உங்களுக்கு சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தது கல்வியில படிச்சு முடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக அமைப்பு, கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல காலகட்டமா இருக்குது. கண்டிப்பா நீங்க தொழில் உங்களுக்கு அமைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் இருட்டான பகுதிகள்ல இது மாதிரி போகும்போதும், அடுத்தது சாப்பாடுல அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? பழச வச்சு 2 நாள் வச்சிருந்து சாப்பிடுறது, அல்லது அன்டைம்ல போய் ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறது, இது மாதிரி பண்ண மூலியமா என்ன ஆகும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். ஃபுட் பாய்சன் ஆகும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, குருவோடைய பார்வை விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதனால குரு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோக பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து விடுறது, ஆன்லைன்ல பணம் டிரான்சாக்சன் பண்றதுல கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. அடுத்தது என்ன ஆகும்னா போறது வந்து லாக் ஆன மாதிரி ஆகும். நம்ம அனுப்புற பார்ட்டிக்கும் போகாது, நம்ம அக்கௌண்ட்டுக்கும் வராது. இதுல பணம் விரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அழகா ஏடிஎம் போறோமா இல்ல பேங்குக்கே போய் பணம் எடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கே ஸ்லிப்ல எழுதி போடுறது தவறாம செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்சன்ல கண்டிப்பா ஒரு பணம் வந்து முடங்கும், அல்லது உங்களுக்கு விரயங்களை லாஸ உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதை நீங்க பாத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். சரிங்களா? இத ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அந்த 6 மாசம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை சிறுக சிறுக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். தொழிலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். குடும்பமும் நல்லா இருக்கும். சரிங்களா? குழந்தைங்க கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டது ஒரு மன வருத்தம் உங்களுக்கு உருவாகும். அத பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படிங்கறத போங்க. நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல சரிங்களா, துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ராகு பகவான் கொடுப்பாரு. நீங்க செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சிம்பிளான ஒரு இதுதான். இதை செய்யுங்க. உங்களுக்கு சப்போஸ் வெளியில போயிற அளவுக்கு சர்ப்பசாந்தி பண்ற அளவுக்கு முடியும் அப்படின்னா கண்டிப்பா காலஸ்திரியோ அல்லது திருப்பாம்பரமோ போயிட்டு அங்க சர்ப்பசாந்தி செஞ்சுக்கோங்க. அல்லது நீர்நிலைகள் ஓடக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துலயும் நீங்க சர்ப்பசாந்தி செய்யுங்க. அது உங்களுக்கு அந்த ராகு கேதுனால வரக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு இது இருக்காது. ஆனா என்ன தெரியுங்களா, எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. சரிங்களா? இனி நீங்க அடுத்து வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வெற்றி படிக்கட்டுகளாக உங்களுக்கு இருக்கும். அதனால அதாவது வாழ்க்கையில எவ்வளவுதானா, ரொம்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே, நம்ம இனிமேல் வாழணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் தயவு செஞ்சு விட்டுருங்க. இனி நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இனிமேல் தான் இருக்குது. அப்படிங்கறதுனால மனசுல வந்து எந்த ஒரு பயமும் அச்சுறுத்தலும் வேண்டாம். என்ன ஹெல்த் ரீதியா சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அத நீங்க உங்களுடைய மனபயத்துல பெருசா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைச்சு பயம் உங்களுக்கு வரும். அந்த பயத்தை தூக்கி எறிங்க.
கண்டிப்பா உங்க குலதெய்வத்தினுடைய அருளால உங்களுக்கு எல்லாமே எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். நன்றி. அடுத்ததா நம்ம கும்பராசி பத்தி நம்ம கலைவாணி மேடம் அவர்கள் வந்து பேசுவாங்க. மேடம் பேசுங்க. வணக்கம். இப்போ இந்த கும்ப ராசி மேலேயே ராகு. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன அதே ரூல் தான். சந்திரன் மேல ராகு பயணிக்கக்கூடிய ஒரு காலம். ஆண்களா இருந்தா தாயார் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். பெண்களா இருந்தா தாயார் மற்றும் கர்ப்பப்பை, சினைப்பை இத மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். சாப்பாட்டுல கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நினைவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ராகு உட்கார்ற இடம் வந்து அதீத பலத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு கெத்து வந்து இந்த 18 மாசத்துக்கு உங்களுக்கு வந்துரும். இந்த கும்பராசிக்கு வந்துரும். அதே போல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ராகு முன்பின் 3ஆம் இடங்களை பார்க்கும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லைங்களா? இந்த ரூல் பிரகாரம் 11ஆம் இடத்தை பார்வை செய்யக்குள்ள மறைமுகமான பணங்கள், லாட்டரி, அதுக்கப்புறம் வந்து இது நாள் வரைக்கும் வராம இருந்து கிடைச்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி அடங்கி மறைஞ்ச ஒரு சில இடங்கள், இன்வெஸ்ட் பண்ணி கைக்கு கிடைக்காமயே போய் ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைச்ச ஒரு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பணம் இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்துல வந்து சேரும். அதே போல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. நண்பர்கள்னா யாரு? இருக்கிற நண்பர்கள்லயே கொஞ்சம் தேவையில்லாத நண்பன் யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம். சோ இத கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய இணக்கத்தை கொஞ்சம் பிணக்கமா மாத்தி தூரமா இருந்து பயணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். களத்திரம் அப்படின்ற இடத்துல கேது வரக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்ட்னருடைய உடல் நிலையில் நிச்சயமா ஒரு பெரிய கவனம் தேவை அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கேது நிக்கவும் செய்து ராகு பார்க்கவும் செய்யறாங்க அப்படின்னக்குள்ள குடும்பத்துல சில இன்னல்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் விஷயத்துல சில பிரச்சனைகள் வரும். இதுலயும் ஒரு சின்ன கவனம் உங்களுக்கு தேவை. தன்னை உயர்த்தி பேசுற ஒரு தன்மை வந்து இப்ப சொன்ன மாதிரி தனுசுக்கு தான் அது இயல்புலயே இருக்கும். அவங்களுக்கு டிஎன்ஏவிலேயே இருக்கும். ஆனா அத மாதிரியே இப்ப இவங்களும் நடந்துப்பாங்க. நான் யாரு தெரியுமா? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு ரொம்ப அதிகார துணையில பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சு கொள்றதுக்கு ராகு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, தந்தை வழி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி. இப்ப முதியோர் இல்லங்களை நாடி சென்று அவர்களுக்கான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் உதவி செய்யறது, அவங்களுக்கான உணவு கொடுக்கறது, அவங்களுக்கான ஹெல்பிங். சரி என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைக்குது, இல்ல ஒரு வாரத்துக்கே 1 மணி நேரம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 1 ஹவர் அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து கொஞ்சம் அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்குள்ளவே இந்த கும்பராசிக்கான பிரச்சனைகள் குறையறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாவே இப்ப 2ஆம் இடத்துல லக்னாதிபதி 12க்கும் 2க்குமான சனி 2ஆம் இடத்துல போகக்குள்ள வருமானத்துல ஒரு பெரிய இறைச்சி உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சனியோடைய பெயர்ச்சி அப்படிங்கறதுனால கூடவே ராகுவும் வந்து லக்னத்துல உட்கார்றதுனால உழைக்கணும், ஏதோ நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற பெரிய எண்ண ஓட்டத்திலையும் ஒரு பிரஷர்லயே இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு சுற்றுச்சூழல் கை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்காது. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி போய் உட்கார்ற இடமும் போயிட்டு மறைவுல உட்கார்ந்துடுறாரு இல்லைங்களா? அதே மாதிரி கேதுவும் போயிட்டு 7ஆம் இடத்துல உட்காரக்குள்ள ஓடுற ஓட்டத்துக்கான கூலி வந்து கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. ஆனா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த லக்ன ராகு மத்தவங்க கிட்ட கம்யூனிகேஷன்ல ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா நான் பெரிய ஆளு, எனக்கு இது தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் அடிச்சு பேசுவீங்க. அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தேவையில்லாத விரும்பத்தகாத வார்த்தைகளை பேசிடுவீங்க. 2ஆம் இடத்துல போய் சனி உட்காரக்குள்ள ஒரு சபையில பேசக்கூடாத வார்த்தையை பட்டுன்னு விட்டுருவீங்க. இதனால மத்தவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால பேச்சுல மிக முக்கியமான கவனம் வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பெரும் பணம், இத வந்து கடன் கொடுப்பீங்க யாருக்குன்னா, அது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த 18 மாசத்துக்கு. சோ பணம் கொடுக்கக்குள்ள அதுக்கான அத்தாரிட்டி, இப்ப வந்து எம்டி செக்லிஸ்ட் வாங்குறாங்க இல்லைங்களா? சைன் பண்ணி செக்லிஸ்ட் வாங்குறது, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் முக்கியமானவங்களை வச்சுக்கிட்டு பைசா கொடுக்கறது, இது மாதிரி பண பரிவர்த்தனையில பிரச்சனையை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். பெரும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் போயிட்டு கொஞ்சம் சிறப்பில்லாத இடத்துல போயிட்டு ஒரு மாதிரியான தன்மையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு சிறப்பான திரிகோண ஸ்தானமாகவே இருந்தாலும் அங்க குருவும் புதனும் ஒரு சிறப்பான தன்மை கிடையாது மிதுனத்துல குருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். காற்று ராசி மேடம் சொன்ன மாதிரி ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பெரிய அடி விழும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். பண பரிவர்த்தனை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி
இவங்களுடைய குழந்தைகள் வழியில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மைகள் வரும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல கல்வி சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அங்க அடிச்சுக்கிட்டாங்க, போயிட்டாங்க, இந்த மாதிரி பார்த்து எழுதிட்டாங்க, காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் போயிட்டு இவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய தன்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு அங்கங்க போயிட்டு நிக்கக்கூடிய தன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சொல்லியிருக்கேன், குடும்பத்துல சில பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு. சோ கொஞ்சம் பேச்ச கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப இந்த ராகு லக்னத்துல இப்ப சனி ராகு கனெக்டிவிட்டி வந்துருச்சுங்களா இங்க. இப்ப இந்த சனி ராகு கனெக்டிவிட்டிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே பரிகாரம் பூசணிக்காய் விளக்கு மட்டும்தான். அதுவுமே அஷ்டமியில, அது வளர்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, அஷ்டமி அன்னைக்கு ஒரு குட்டி பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அதை 2ஆ கட் பண்ணி உள்ள ஒரு குழிக்கரண்டியால ஒரு ஒரு நல்ல ஒரு 100 எண்ணெய் நல்லெண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சுரண்டி எடுத்துக்கிட்டு ஒயிட் கலரே தெரியாத அளவுக்கு உள்ள மஞ்சள் பூசிடணும். மஞ்சள் பூசி சுத்தீர குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. 4 பிட்டு துணி எடுத்துக்கணும். அதாவது ஒரு பிட்டு துணி எடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு பிட்டு துணியில 8 மிளகு வந்து போட்டு கட்டணும். மொத்தம் அந்த மாதிரி 4 பிட்டு துணி எடுத்துக்கணும். 4 பிட்டு துணியிலையும் நடு மையத்துல 8 மிளக வச்சு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டீங்கன்னா 2 திரி வந்துரும். அந்த நடுவுல இருக்கிற மிளகு மட்டும்தான் அந்த பூசணிக்காய் விளக்குக்குள்ள இருக்கும். இப்ப 8 திரி வரணும். 4 பிட்டு போட்டீங்கன்னா 8 திரி வரும். அஷ்ட திக்குக்கும் ஒரு திரி, 8 திசைக்கும் ஒரு தீபம் எரியணும். இப்ப 2 பூசணிக்காவோடைய அந்த 2 மூடியிலையுமே 4 பிட்டு துணி போட்டு 2 முனையிலையுமே தீபம் ஏத்தி வழிபட பெரும் பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கர்மக்காரகன் வீட்டுல போகக்காரகன் வந்து உட்கார்றாரு. இது வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது. இது இந்த கும்பராசிக்கெல்லாம் இது வரைக்கும் இந்த கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு இதுலயே பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதோடைய தன்மையை இப்ப கொஞ்சம் அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த தன்மையை சரி பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒண்ணு கேரளாவுல இருக்கக்கூடிய திருவல்லம், அங்க போயிட்டு வரணும். சப்போஸ் அங்க எல்லாராலையும் போக முடியாது அப்படின்ற பட்சத்துல இந்த பூசணிக்காய் விளக்கு வந்து ஒரு பெரிய அருமருந்தா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கல்வி சிறப்பா இருக்கும். கொஞ்சம் ஆட்டம் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா குரு கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நல்ல மாதிரியா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு இவங்களுக்கு. பட் லக்னத்துல இருக்கிற ராகு கும்பல் கூட்டம், குழந்தைங்க கூட விளையாட ஆரம்பிக்கும், ஒரு அடிக்ஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ராகு திசை என்ன பண்ணும், ஒரு அடிக்ஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த லக்னத்துல, அதாவது ராசிக்கு வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு விஷயத்தின் மேல ஒரு ஈர்ப்பு, அது நமக்கு தேவையே கிடையாது, அது மேல ஈர்ப்பு கொடுத்து அதை விட்டு விலக முடியாத தன்மையையும் கொடுக்கறதுக்கான சூழல் இருக்கும். சோ இந்த ராகு அப்படின்னாலுமே இந்த ராகுவை புடிச்சு இறுக்கி கட்டக்கூடிய ஒரே சக்தி காலபைரவர் கிட்ட மட்டுமே இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ காலபைரவர் வழிபாடு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும். மறுபடியும் இங்க சனி ராகு அப்படின்ற கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். இந்த சனி ராகு அப்படின்னக்குள்ள, சனின்னா நமக்கு தெரியும் வயதானவங்க, கால் ஊனமானவங்க, அடிமட்ட கூலி தொழிலாளி, பெரும் உழைப்பாளிகள், இவங்களுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கரிசனமாகவும், நமக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் அடங்கி போறதும் நமக்கு பெரிய விஷயத்த கை சேர்க்கும் அப்படின்றதுல ஒரு ஒரு பாடத்தை நம்மளால இந்த காலகட்டத்துல கத்துக்க முடியும். இந்த ராகு லக்னத்துல இருக்கக்குள்ளவே நீங்க இன்னொரு மொழி கத்துக்க முடியும், இன்னொரு விஷயத்த கத்துக்கலாம். எல்லாத்துலயும் பிரம்மாண்டத்தை தேடுவீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய்ல சிம்பிளா ஒரு ஒத்தடாப்பு வீடு கட்டலாம் அப்படின்னு போடுவீங்க. பட் 3 மாடியில எடுத்துட்டு போய் நிறுத்தக்கூடிய தன்மையை இந்த ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. அதீத வளர்ச்சியையும், சில பொறாமைகளையும், சில பேராசைகளையும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எது நல்லது அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதன்படி வழி நடக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். சொன்ன பரிகாரத்தை செய்யக்குள்ள பல பிரச்சனைகளை உங்களால இதுல இருந்து ரிலீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். நன்றி. நன்றிங்க மேடம். மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பா எந்த விஷயத்துல எப்படி எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ராகு நம்மளுடைய ராசிக்கே வரும்போது எதையுமே சின்ன விஷயமா யோசிக்க மாட்டாங்க, பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. தான் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுவரையிலும் அமைதியே இருந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்தவங்க கூட தான் இந்த இடத்துலதான் இருக்கிறேங்கிற ஒரு விஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தன்மை உருவாக்கி கொடுத்துரும். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருக்கிறீங்க.
ரொம்ப நன்றி. அடுத்ததா மீன ராசிக்கு நமது பொள்ளாச்சியில் இருந்த மலர்விழி மேடம் அவர்கள் வந்து மீன ராசிக்கு இந்த ராசி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்முடைய பகிர்றதுக்காக வந்திருக்கிறாங்க. மேடம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் ராகு கேது பயிற்சியை பத்தி மீன ராசிக்கு பேசுறேங்க. நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ இந்த மீன ராசிக்கு 2ஆம் இடத்தை ராகு பகவான் பாக்குறாருங்க. மீன ராசிக்கு 12வது இடத்துல ராகு பகவான் இப்ப இருக்கிறாருங்க. ஏற்கனவே மீன ராசிக்கு 7.5 சனி காலம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இப்ப இந்த 2ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்க வார்த்தையில ரொம்ப கவனம் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி வருமானம் வருது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இளநிலை கல்வி அப்படி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா படிச்சு அதுல தேர்ச்சி பெறதுக்கு ரொம்ப வாய்ப்பா அமையுமுங்க. ராகு வந்து எதையுமே பிரம்மாண்டமா செய்யக்கூடியவருங்க. அதனால நல்லபடியா வருமானம் வருமுங்க. 7.5 சனி காலமே நடந்தாலும் கூடி வருமானம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு சேமிச்சு வச்சுக்கிறீங்க, வீண் விரயம் பண்ணாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. அதனால நானு இந்த விஷயத்த உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து அவருடைய பார்வைய 11ஆம் பார்வைய செலுத்துறாரு. அதே சமயத்துல அந்த இடத்துல குரு பகவானும் இருக்கிறாரு. அப்போ நீங்க அந்த இடத்துல வீடு, வண்டி, வாசல், வாகனம், தாயார் இந்த நிலையில எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுமுங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான். அதாவது இதுல இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, தாயார் உடல்நிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களை ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானே சஞ்சரிக்கிறாரு. அப்போ இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னாலும் கூடி அது ஒரு வெற்றி ஸ்தானமா இருக்குது அப்படின்னாலும் கூடி உங்களுக்கு நோய், எதிரி, கடன் இந்த மாதிரி புதுசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது காரணம் நீங்க வந்து ரொம்ப கவனமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சின்னதா உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கூடி அதை அசால்ட்டா எடுத்துக்காம நீங்க போய் உடனே உடல்நிலையை பராமரிக்கிறதும், அதே மாதிரி கடன்கள் வந்து எப்பவும் சொல்ற மாதிரிதான் உங்கள் விரலுக்கு தகுந்த வீக்கமான கடன்களை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது வீணான இப்ப ஏற்கனவே பார்த்தோம் ராகு பகவான் வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னு நீங்க கோபப்பட்ட ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. உங்களையும் அறியாம சில பேச்சுக்களை பேசிடுவீங்க. அதனால எதிரிகள் உருவாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது காரணம் நீங்க வந்து ரொம்ப ஒரு நிதானத்தோட பேச்சு நடந்துக்கிறதும், உங்க செயல்லையும் சரி சொல்லுலையும் சரி நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்க சிக்காம தப்பிச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் இதே கேது பகவான் பாக்குறாரு. அதே இடத்த குரு பகவானும் பாக்குறாருங்க. அப்ப 8ஆம் இடங்கும் போது நம்ம திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோமுங்க. இப்போ இந்த இடத்துல வம்பு வழக்கு, நீங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தா அந்த கேது பகவானால அது அந்த பிரச்சனை கொடுக்குமுங்க. அதே சமயம் குரு பகவான் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து சுமூகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்க ஒன்றும் அதை பத்தி பெருசா பயந்துக்க வேண்டாமுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் வந்து ராகு பகவான் பாக்குறாருங்க. அப்போ உங்களுக்கு தொழில வந்து நீங்க கொஞ்சம் விரிவா செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்கு தோணுமுங்க. தொழில்ல ஏதாவது கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், கடன் வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு. நீங்க பெருசா கடன் வாங்கிடாதீங்க. உங்களோட இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணுனா உங்களுக்கு அந்த கடனை கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. அதே சமயத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கு. கண்டிப்பா தொழில் வந்து ஒரு மேன்மையைத்தான் கொடுக்கும். அகலக்கால் வச்சீங்கன்னா சிக்கிடுவீங்க. தொழில் வந்து உங்களை சிக்க வச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிக்க வைக்காதுங்க. ஏன்னா குரு பகவான் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறாரு.
ரெண்டாவது வந்து ராகு பகவான் வந்து அந்த இடத்த பாக்குறாரு. கண்டிப்பா பிரம்மாண்டமான ஒரு வகையில நீங்க அதை வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல சனி பகவானும் அங்க பாக்குறாரு. அதனால தொழில் வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க செய்யலாம். அதே சமயத்துல அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்க கட்டுக்குள்ள பார்த்து செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் விரயங்கள் அப்படிங்கும்போது இதையெல்லாம் சுப விரயமா மாத்தி தொழில் டெவலப் பண்றதுக்கு உண்டான வழிமுறையில நீங்க இறங்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காம ஒரு நல்லபடியான ஒரு தீர்வை கொடுக்குமுங்க. வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் அந்த நாக சர்பத்தின் படுக்கையில படுத்திருப்பாருங்க. அவரை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குமுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு இதை செஞ்சீங்கனாலே போதுமுங்க. நீங்க சகல விதமான தோஷங்கள்ல இருந்தும் விடுபட்டு வந்துடலாமுங்க. வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கும் அந்த புத்துக்கண்ணு 2 பாம்பு சேர்ந்த மாதிரி சிலை இருக்குமுங்க. அந்த சாமிக்கு நீங்க 2 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தாலே போதுமுங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமுங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க காளகஸ்தி போறதும், திருப்பாம்புரம் போறதும், உங்களுக்கு ஒரு திருநாகேஸ்வரம் போறதும் நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயம் நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. நான் சொன்ன இந்த வழிபாடுகளை ரொம்ப எளிமையா தான் சொல்லி இருக்கிறேனுங்க. ரொம்ப பிரச்சனையா கடன் வாங்கி அப்படியெல்லாம் போகணும்னு இல்லைங்க. நீங்க மனசார கும்பிட்டீங்கன்னா போதுமுங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்குமுங்க. எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்காம நீங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு சந்தோஷமான காலமா அமையணும்னு நான் வேண்டிட்டு என்னோட உடனே முடிச்சேன். ரொம்ப நன்றி. மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை, ஒரு பக்கம் ராகு 12ஆம் வீட்டுல இருந்து வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்புகள், தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்டது கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்புகள், வேற ஸ்டேட்டுக்கு போக யோக அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த யோக அமைப்பை வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே சமயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்க எச்சரிக்கையா இருந்தங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார இழப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. சுமூகமான ஒரு பிரச்சனைகள்ல பேசி தீர்த்துக்கிறது மூலியமா தேவையற்ற விரயங்களை வந்து குறைச்சுக்கலாம் அப்படிங்கறத அம்மா அவர்கள் அருமையா சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்தது ஏற்கனவே நம்ம பார்த்ததுல மிதுன ராசிக்கு நம்ம விடுபட்டு இருந்தது. மிதுன ராசியோட இது ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமது அஸ்ட்ரோ கலைவாணி மேடம் அவர்கள் வந்து நம்ம டிஏ எடுத்து சொல்ல வந்திருக்கிறாங்க. மேடம் வாங்க. வணக்கம். இப்போ இந்த மிதுன ராசிக்கான ராகு கேது பயிற்சி என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். மிதுனம் பேசிக்காவே பேசியே காரியத்தை சாதிச்சுக்க கூடிய ஒரு ராசி. இவங்க பேசியே என்ன தேவையோ இவங்களுக்கானதை வாங்கிப்பாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம், அதுவும் கம்யூனிகேஷனுக்கான ஒரு கிரகம் படைக்கப்பட்டிருக்குன்னா அது புதன் தான். அந்த புதனுடைய வீடு அப்படின்னக்குள்ள எல்லாத்தையுமே பேச்சு மூலயமாவே அனுபவிச்சுக்க கூடிய ஒரு ராசி. நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கேரக்டர் நான் பண்றது தப்பு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நீங்க பண்றது தப்பு அப்படின்னுவாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி யூ ஆர் ராங் கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுனம். எது சொன்னாலும் அதை மறிச்சு பேசி இவங்களுக்கு என்ன தோணுதோ அது தப்பா இருந்தாலும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி. இப்போ இந்த மிதுன ராசிக்கு ஆல்ரெடி அங்கவே ஜென்ம குரு வந்துட்டாலுமே நமக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு மிதப்பு வந்துடும் கண்டிப்பா. ஏன்னா குரு ஹியூமன் பாடியில ஃபுல் பிரெயினுடைய கண்ட்ரோலரே குரு தான். அப்போ அதீத தைரியமும் அதீத என்ன சொல்றது முழுமை பெற்றதா தன்னை உணரக்கூடிய ஒரு தன்மையிலையும் இவங்க இருப்பாங்க. அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. எதையுமே முழுசா கத்துக்க முடியாத ஒரே ராசி எதுன்னா அது மிதுனம் தான். எல்லாத்துலயும் டச் பண்ணிட்டு வருவாங்க. வீணை கத்துப்பாங்க, ஃப்ளூட் கத்துப்பாங்க, தபேலா கத்துப்பாங்க, எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 தொட்டுப்பாங்க. எதை பத்தி கேட்டாலும் அதுல இருந்து 2 லைன் சொல்லுவாங்க. அப்போ முழுமை பெறாத நுனிப்புல் மேயக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுனம் தான். இவங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ம குரு வந்துருச்சு.
அதே மாதிரி 10ஆம் இடத்துலயும் சனி வந்து உட்கார்ந்துடுச்சு. 9ஆம் இடத்துக்கு ராகு இறங்கி இருக்கு. 3ல கேது உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த 3ஆம் இடத்து கேது கம்பல்சரி இஎன்டியை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. காது மூக்கு தொண்டை சார்ந்து ஆபரேஷனை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தவங்க இப்ப நிச்சயமா பண்ணணும். பெண்கள் தைராய்டு சார்ந்த பிரச்சனை, ஆண்களுக்குமே பெண்களுக்குமே இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாமனார் கூட சண்டை வரும். மாமனார் சின்ன வார்த்தை சொன்னாலும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கூட வாக்குவாதம் எடுத்து இழுத்து சொருவி சண்டை போடுவாங்க. சோ இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. 9ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அப்போ பித்ரு கடன் என்னெல்லாம் நிலுவையில இருக்கோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த பித்ரு கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான இடம் இப்பதான் சொன்னோம். பரசுராமர் கோவில் தான். திருவல்லம், திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கேரளாவுல. இங்க போயிட்டு இந்த காலகட்டத்துல திதி கொடுக்கறது. ஆக்சுவலா நம்ம பித்ரு தோஷம்னு எடுக்கக்குள்ள சனி வீட்டுல ராகு, சனி வீட்டுல சூரியன், சனி ராகுவோடைய நட்சத்திரத்துல நிக்கிறது, இத மாதிரியான விஷயங்களுமே பித்ரு தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இது கோச்சார ரீதியா சனி வீட்டுக்கே ராகு, அதுவும் சனியுடைய மூலத்திரிகோண வீடாகிய இங்க வந்திருக்கு அப்படின்னக்குள்ள இதோடைய அழுத்தம் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இப்ப இந்த மிதுன ராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு சனி வீட்டுல சூரியன் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இல்ல சனி திசை போய்கிட்டு இருக்கு, இல்ல சூரியன் சனியுடைய நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். 9ஆம் இடத்துல ராகு, தாத்தா வழி சொத்து, அப்பா வழியில தடைப்பட்ட சொத்துக்கள், இதை சார்ந்த வில்லங்கங்கள் தீர்க்கப்பட்டு அந்த சொத்து உங்க கையில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடல் கடந்த பயணத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும். கடல் கடந்த பயணம், அப்ராட் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு கிரீன் கார்டு வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல போறதுக்கான வாய்ப்பு. குறிப்பா இந்த அரபு நாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இத மாதிரியான நாடுகளுக்கு போகக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோலியம், பெட்ரோல் பங்க் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், பெட்ரோல் சார்ந்த விஷயங்கள், இந்த ராகுவோடைய கன்ஜெக்ஷன்ல இருக்க, சனி ராகுவோடைய கன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். மைன்ஸ் எடுத்து நடத்துறவங்க, இந்த கிரஷர் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இந்த 18 மாசமும் சக்க போடு போடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கம்யூனிகேஷன்ல கைய வைக்கும் அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இத மாதிரியான விஷயங்களை இந்த கேது எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இன்னொன்னு, காதல் திருமணத்தை ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய பாவகங்கள் நம்ம 5, 7 அப்படின்னு சொல்லி என்னதான் மூட்டை கட்டி வச்சிருந்தாலும் 3ஆம் பாவகம் சம்பந்தப்படாமல் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆசையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா 3ஆம் பாவகம் தான். இந்த பாவகத்துல கேது வந்து உட்கார்றாரு அப்படின்னா, கேது வந்து வலை அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காதல் வலையில சிக்கக்கூடிய தன்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் இந்த 3ஆம் இடத்து கேது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோடைய தன்மை ஒரு முறை தவறிய ஒரு உறவுக்குள்ள மிதுனத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கும். இது சரியா, இது நமக்கு சரியா அப்படின்றத யோசிச்சு அதுக்கப்புறம் அதுல பயணிக்கிறதுக்கான சூழலை உருவாக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் இந்த மாதிரியான காதல் விஷயங்கள்ல சிக்கக்கூடிய தன்மைகள் வரும். இதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படின்றத பெரியவங்க கிட்ட சொல்லிக்கிறோம். ஏன்னா இதை சின்ன பிள்ளைங்க பார்க்க போறது கிடையாது. பெரியவங்க குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப கெடுபடியா பண்ண தேவையில்லை, அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இந்த கிரகங்களுடைய இந்த இருப்பு சில உணர்வுகளை கொடுக்கும் மனுஷங்களுக்கு. இந்த உணர்வு மத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால இந்த உணர்வு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கிரகம் தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போகும் அப்படின்றதுல நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு ஏது அப்படின்னு வரக்குள்ள இந்த காதல் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதுல கொஞ்சம் கவனமா இருங்க பெரியவங்க. அதே மாதிரி போட்டி தேர்வு எழுதுறதுக்கு போவாங்க இல்லைங்களா, இந்த நீட்டா இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போகக்குள்ள கொஞ்சம் முன்னாடினாலே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எதையாச்சும் மறந்து வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்புகள், குறிப்பா ஹால் டிக்கெட்ஸ் எல்லாம் மறந்து வச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் பிறல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜென்ம குரு இந்த வேலையெல்லாம் பண்ணும். இதெல்லாம் அதனால இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குறிப்பா ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய பொருளை ஹேண்டில் பண்ணக்குள்ள ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் இந்த கேது இருக்கிறதுனால. அதே மாதிரி கத்திரிக்கோள் இருக்கு இல்லைங்களா, கத்திரிக்கோள் வந்து கேதுவோடைய அம்சம் தான். இந்த கத்திரிக்கோள், தையல் மிஷின் இதை இருக்கு இல்லைங்களா, இத மாதிரி வீட்டுல வச்சிருக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க.
கத்திரிக்கோலா இருக்கட்டும், தையல் மிஷினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடி நமக்கு தலையில இருந்து உதிரக்கூடிய முடி, இது வீட்டுக்குள்ள இல்லாம இருக்க பாத்துக்கிறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு இப்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த கேது சார்ந்த பாவகங்களை நீங்க கொஞ்சம் சரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேச்சு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இடமாற்றங்களுக்கு நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க, அது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய தன்மை இருக்கும். இப்ப நம்ம சொல்ற இந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு வரக்குள்ள இடமாற்றம் நீங்க கேட்கிற மாதிரியான இடத்துக்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 9ஆம் இடத்து ராகு அப்படின்னக்குள்ள தந்தை வழி சொத்துகள் கிடைக்கும். தந்தை வழியில இருந்து வந்த சில இன்னல்கள் வந்து தீர ஆரம்பிக்கும். தந்தை வழி உறவுகள்ல 2வது திருமணம் ஒருத்தவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் இருக்கும். அதனால இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. தந்தை வழி உறவுகள், பார்ட்னர் வழி உறவுல கண்டிப்பா இருதாரம் ஒண்ணு இப்ப நடக்கிறதுக்கான சூழல் இருக்கும். இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கு. சோ உழைப்பை நீங்க நிச்சயமா போட்டே ஆகணும்ன்றதுல சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் அதிகமாவே உழைக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டம் எப்பயுமே கொஞ்சம் மதமதன்னு இருக்கக்கூடிய மிதுனம் கொஞ்சம் சுறுசுறுப்பா வரக்கூடிய தன்மையை இந்த ராகு கேது கொடுத்துருவாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்னா கையில இருக்கக்கூடிய 2 கட்டை விரல்கள், அதே மாதிரி கால்ல இருக்கக்கூடிய 2 கட்டை விரல்கள், இது 2த்தையும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. அந்த கார்னர்லாம் நல்லா கட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற அந்த டஸ்ட் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும், நமக்கு இந்த ராகு கேதுன்னு ஒரு கல்லு வச்சிருப்போம் இல்லைங்களா கோவில்ல எல்லாம். இந்த கல் எதை சொல்லும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூட்சமமா இடைகளை பிங்களை அப்படிங்கிற 2 நாடிகளும் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய தன்மையை தான் சொல்லும். இந்த இடைகளை பிங்களை இந்த 2 நாடிகளுமே நம்மளுடைய காலுடைய கட்டை விரல்ல இருந்து தான் ஆரம்பிச்சு நம்ம உடம்புக்குள்ள சர்க்கிளா வந்து முடியும். இப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் தான் சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்சம நாடி என்றாய் போகக்கூடிய தன்மை. அப்ப இந்த ராகு கேது தோஷத்துக்காக நம்ம ஆளுங்க அடிச்சு வச்சிருக்கக்கூடிய கல்லு 2 கட்டை விரல்ல ஓடக்கூடிய நாடியை தான் சொல்லும் அப்படின்றதுதான் உண்மை. அதுக்காக தான் இந்த சிம்பல் கொடுத்திருக்காங்க பாருங்க. மருத்துவத்துல அலோபதியில பாம்போடைய சிம்பல் வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இத வந்து பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஆதி உண்மை, இதுதான் ரகசியம். சோ ராகு கேதுவை கையில பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூச்சு பிராணாயாமம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 2 கால் கட்டை விரல்களை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பிடிச்ச உறவோடைய காலை நல்லா அழுத்தி விடுங்க. குறிப்பா கட்டை விரல உங்களுக்கு சுத்தம் பண்ணி விடுங்க, நெயில் கட் பண்ணி விடுங்க. இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஆரம்பிக்கும். எந்த மிதுன ராசியில இருக்கிறவங்க நல்ல ஒரு 1 மீட்டர் எல்லோ கலர் பிளவுஸ் பிட் வாங்கிக்கோங்க. அதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு 21 எலுமிச்சம்பழமோ, 51 எலுமிச்சம்பழமோ, 101, 1001 எனிதிங் எது வேணாலும் வைக்கலாம். 9 தான் முடியும்னா கூட ஒரு 1/2 மீட்டர் வாங்கி 9 எலுமிச்சம்பழம் கூட வச்சுக்கலாம். இத வச்சு நல்லா கட்டி குரு பகவானுடைய பாதத்துல வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு நல்ல வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேப்ப மரத்துடைய வேறு கீழே வச்சுட்டு ஒரு குடம் தண்ணியை ஊத்துங்க. தண்ணியை ஊத்திட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே விட்டுட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எடுத்துட்டு வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணும்னா பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணக்கூடாது. பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல எங்கேயோ கட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்வோம் இல்லையா, மஞ்சள் குங்குமம் வச்சு கட் பண்ணி வைக்கிறது, இத மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல 4 பேருக்கு ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம். இந்த எந்த கர்மாவும் அவங்க எல்லாம் போய் சேராது. இந்த வேப்ப மரத்தின் கீழே இந்த மஞ்சள் துணியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு குடம் தண்ணி வேர்ல, குறிப்பா வடக்கே செல்லக்கூடிய வேர்ல ஊத்தக்குள்ள பலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் வந்து சேரும் அப்படின்றது ரூல். இது இந்த காலகட்டத்துக்கு மிதுன ராசிக்கு நிச்சயமா தேவை. அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை சொல்றேன். இந்த எலுமிச்சம்பழம் மஞ்சள் துணி பண்ணிக்கோங்க, கட்டை விரல்ல சுத்தம் பண்ணி இது பண்ணிக்கோங்க. கொள்ளு துவையல், கொள்ளு ரசம், கொள்ளு பொடி இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் நிறைய எடுத்துக்கக்குள்ள இந்த 3ஆம் பாவகத்துல அமரக்கூடிய கேதுவால வரக்கூடிய த்ரோட் சார்ந்த இன்ஃபெக்ஷன், த்ரோட் சார்ந்த எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும். விநாயகரை அகவல் படிங்க. விநாயகர் கோவில்ல ஏதோ ஒரு மந்திரம், ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கோங்க விநாயகருக்கு. அது நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னாலுமே முதல்ல விநாயகரை சித்தி பண்ணி வச்சுக்கணும்னு நமக்கு தெரியும். சோ இந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு விநாயகரை சித்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 3ஆம் பாவகத்துல உட்கார்ந்து தன்னை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அழகா நின்னுட்டு இருக்காரு துதிக்கைய வச்சுக்கிட்டு. ஓம்காரம் வீட்டுல சாண்டிங் போடலாம், ஓம்காரம் நம்ம சொல்லலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஓம்காரத்தை வந்து நல்ல மூச்சு பயிற்சியோட சேர்ந்து சொல்லக்கூடிய நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணக்குள்ள இந்த
மூளையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம மனசுல இருக்கக்கூடிய சில தடைகளும் தாமதங்களும் உடைபட்டு சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நவகிரகமும் தன்னால் இயன்றதை வழங்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யமும், அத்தனை செல்வமும், அத்தனை நல்ல விஷயமும், ஆசீர்வாதங்களும் இதை பார்க்கிற எல்லா நேயர்களுக்கும், இதுல பங்கு பெற்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் கிடைக்கணும்னு என்னுடைய இறையான ஈசனையும் நவகிரகங்களையும் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. மிக சிறப்பான முறையில மிதுன ராசிக்கு தெய்வ அனுகிரகத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, ஒரு தடையா ஒருத்தர் இருந்தாருன்னா கூட அந்த தடையே அவர் நமக்கு யோகத்தை பண்ற அளவுக்கு எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத மிக அருமையாவும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நீங்க சேர்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப நன்றி. இதுவரையிலுமே 12 ராசிகளுக்குமே பலன்கள் சொன்ன எனது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய அன்பு சகோதரிகள், தோழிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ மீண்டும் உங்களுக்கு நம்ம அடுத்தது கேள்வி பதில் நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நிகழ்வை இதோட நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்றேன்.